ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 911 சேவா கதை சொல்ல போறாங்க. வைரங்கள் சுஜாதாவோட கதை தான். தலைப்பு பார்க்கும் போதே அருமையா இருந்தது. அதுக்கு வேற சுஜாதாவோட கோட் வேற கொடுத்துருந்தாங்க. அது அந்த புக்ல இருந்தது தான். நான் போட்ட இது வந்து மெசேஜ் வந்து புக்ல இருந்தது தான். நான் கேட்டேன். நான் ஏதாச்சும் மெசேஜ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. சுஜாதாவை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர்ன்றதை விட எழுத்தாளரா மட்டும் இல்ல, வெறும் எழுத்தாளரா அப்படின்னு பார்த்தோம்னா கதை எழுதுறாரு, ஒரு நாவல் எழுதுறாரு, நாடகம் எழுதுறாரு, சினிமாக்கு கதை, சினிமா திரைக்கதை எழுதுறாரு. அது மட்டும் இல்லாத ஒரு பாடல் வேற எழுதியிருக்காரு. சோ அவரு பல 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 இடங்கள்ல பரிமாறி இருக்காரு, பல விதங்கள்ல பரிமாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாத ஒரு ஒரு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் அந்த அந்த இது நிறைய இருந்தது அவர்கிட்ட. ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, டெக்னிக்கலா வந்து டெக்னாலஜி பத்தி நிறைய எழுதியிருந்தாரு. நம்ம இன்னைக்கு பேசுறோம் இந்த விஷயத்த, இன்னைக்கு இந்த காணொலி டிஜிட்டல் இது வீடியோ கான்பரன்சிங்ல பேசுறோம் அப்படின்னா அதை அன்னைக்கே அவர் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லாரு, இது மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு. டெலிஃபோன்ல இது வீடியோ எல்லாம் வரும், வீடியோ டெலிஃபோன் வரப்போகுதுன்ற விஷயத்தெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி எழுதினாரு. ரோபோ எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி எழுதினாரு. எல்லாமே ஓவரால் அவர் ப்ரிடிக்ட் பண்ணி எழுதின விஷயங்கள்லாம் வந்தது. ஸோ வைரங்கள் என்ன சொல்லியிருக்காரு பார்ப்போம். நீங்க ஆரம்பிக்கலாம் சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சுஜாதா அவர்கள் எழுதிய வைரங்கள். இது 1979ல கல்கி பத்திரிகையில தொடரா வந்திருக்கு. இப்ப கதைக்கு போலாம். 19வது நூற்றாண்டு. அவன் கண்களை பிடுங்கினார்கள், சித்திரவதை கொஞ்சம் செய்தார்கள். சத்தம் சவுண்ட் இன்னும் கொஞ்சம். அவர் கண்களை பிடுங்கினார்கள், சித்திரவதை செய்தார்கள். ஷாயின்ஷா தன்னிடம் இருந்த கோயினூர் வைரத்தை கொடுக்க மறுத்தான். பைத்தியக்காரனே, கேவலம் ஒரு கல்லுக்காக இத்தனை அல்லல் படுகிறாயே. கண்களில் ரத்தம் வழிய அந்த ஆப்கானிய இளைஞன் பதில் சொன்னான், அது அதிர்ஷ்ட வைரம். இன்று ராலிமுக்கு இந்த இடத்தோட பேரை பத்தி நம்ம சர்ச்சையில இல்ல. கோவை பாலக்காடு பாதையில தமிழ்நாட்டு பகுதியில மெயின் ரோட்ல சைட்ல விலகிற இடத்துல ஒரு மண் பாதை இருக்கு. சரேல்னு ஒரு திருப்பத்துல ராலிமுக்கு. இது ஒரு கிராமம்னோ இல்ல இத ஒரு டவுன்னோ சொல்ல முடியாது. அது ஒரு இடம், அவ்வளவுதான். நெடுப்பாக்கம் பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்டது. நெடுப்பாக்கம் பஞ்சாயத்துல இருந்து புறம்போ மரங்கள் இருக்கு. அந்த நெடுப்பாக்கம் பஞ்சாயத்துல இருந்து ராலிமுக்கு கிடைச்சது ஒரே ஒரு டியூப்லைட். அதுவும் ராத்திரி பூரா பக்கு பக்குன்னு எரியும். ராலிமுக்கு ஏறக்குறைய வந்து மலையோட மடியில தான் இருக்கு. நிறைய ஆலமரம், ஆலமரம் இருக்கு. தூர தூரமா ஓட்டு வீடுகள் இருக்கு. நீலவானம் நடமாடும் ஒரு சுனை இருக்கு. அப்புறம் சுமத்தாங்கி பாறை. சுற்றிலும் தரிசு நிலம். தள்ளி தள்ளி பச்சை பச்சையா இந்த சதுரங்களா இருக்கு. கொஞ்ச நேரம் நம்ம பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா அக்கா குருவிகள் ஏற்ற இறக்கமா இந்த விசில் அடிக்கிற சத்தம் நமக்கு கேட்கும். ராலிமுக்குல இருந்து 1 to 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு இது இருக்கு, குவாரி. அந்த குவாரிக்கு போனா நல்ல இந்த கல்லெல்லாம் கிடக்கும்ல, அதெல்லாம் லாரி டிரைவர் ஏத்துக்கிட்டு எல்லாரும் வந்து இறங்குற இடம் தான் பெரியசாமியோட டீ கடை. டீ கடைலாம் சொல்ல முடியாதுங்க. வேளா வேலைக்கு அதோட லட்சணம் மாறும். மொட்டை டிஃபன் பாக்ஸோட காலங்காத்தால வர ஒரு டீ, ஏலக்காய் கலந்த ஒரு டீ. மத்தியானம் நம்ம முன்னவே சொல்லி வச்சிருந்தா புழுங்கல் அரிசியும் இது கவிச்சியும் அப்புறம் வந்து நல்ல கெட்டியான மோரும் கிடைக்கும். அப்புறம் சாயங்காலம் மறுபடியும் டீ. அப்புறம் பொழுது சார்ந்ததும் சாராயம் கூட கிடைக்குங்க அங்க. இப்ப அந்த கடை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. கடையில இருந்து ஒரு பெட்ரமாக்ஸ் லைட் ஒண்ணு தொங்குது. ஒரு கயிற்று கட்டு, ஒரு பஞ்சு, ஒரு பெஞ்சும், ஒரு இது பெஞ்சும் பலகையும் கிடக்கு. ஒரு அலமாரி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இந்த கிளாஸ் பாட்டிலுக்குள்ள இந்த பன்னு, அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு அதெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இடத்துல மறைவு பண்ணி அதுதான் சமையல் கட்டு. ஒரு விவேகானந்தன் படம் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா ஒரு பசுமாடு நிக்குது. செவத்துல சாணி தட்டி இருக்காங்க. ஆணி கிழமை மழை வர மாதிரி இருக்கு. நல்லா இருட்டிருச்சு. 3 மணிங்கிறது 6 மணி மாதிரி இருக்குங்க. அப்போ ஒரு லாரி வருது, நல்ல மஞ்சள் கலர்ல. புது லாரியா தெரியுது. அந்த அந்த ஹெட்லைட் வந்து பிரைட்டா வெளிச்சமா இருக்கு. பென்ஸ் லாரி. அந்த லாரில இருந்து ஒரு சின்ன பையன் இறங்குறான், கழுத்துல ஒரு கச்சீஃப கட்டிக்கிட்டு. அதோட லாரி டிரைவரும் இறங்கி வர்றாரு. வந்து அந்த கைத்து கட்டில உட்கார்றாரு. அந்த லாரி டிரைவர் பேர் தாங்க தாஸ். அவன் வந்து புஜத்துல ஒரு கருப்பு கலர் கயிறு கட்டியிருக்கான். இந்த சின்ன பையன் அவன் கைய அமுக்கி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் வந்து எடுப்பான ஒரு மீசை. அந்த லாரிக்கு ஏத்த டிரைவர் அவன்.
அவன் மூஞ்சி பாத்தீங்கன்னா சதுரம் அந்த மாதிரி இருக்கு அவன் முகம். என்ன மாப்பிள நல்லா இருக்கியா அப்படின்னு பெரியசாமியை பார்த்து கேக்குறான். பெரியசாமி வாங்க ஐயா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் வணக்கம் அண்ணன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்ப நம்ம பெரியசாமியை பத்தி பாக்கலாங்க. பெரியசாமிக்கு 30 வயசாகுது. வெள்ளை கலர் பனியன் போட்டிருக்காரு, காக்கி டிராயர் போட்டிருக்காரு. அவருடைய காதுல ஒரு சின்ன பென்சில் வச்சிருக்காரு. அப்புறம் வந்து அவருடைய புருவம் பாத்தீங்கன்னா அடர்த்தியா இருக்கு. 8 நாள் ஆச்சு. அவர் 8 நாள் தாடி இருக்கு அவர் கன்னத்துல. அப்புறம் நெற்றியில பச்சை குத்துன மாதிரி ஒரு பொட்டு மாதிரி இருக்கு. சின்ன வயசுல காது ரொம்ப நாள் குத்தி போட்டிருப்பாரு போல தோடு. அந்த காது குத்துன ஓட்டையும் இருக்கு. அப்போ அந்த தாஸ் கேக்குறாரு, எங்க உன் வைஃப், உன்னோட மனைவி அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவன் சொல்றான், நிலத்து பக்கம் போயிருக்கு. என்ன உளுந்தா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா. வந்துருமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த இந்த ஆள் சொல்றான் பெரியசாமி, மழை வந்தா வந்துரும் அப்படிங்கிறான். நான் உளுந்த கேட்கல, உன் மனைவியை கேட்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னோடனே கொஞ்ச நேரத்துல வந்துரும். சரி உன் பொண்ணை இங்க அதை கூப்பிடு. அது அப்படி அப்படி அதுக்கு முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க என் பொண்ணு உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் பெரியசாமி சொல்றாரு. ஐயா புது லாரியா அப்படின்னு கேக்குறாரு பெரியசாமி. அதுக்கு தாஸ் சொல்றாரு, ஆமா புது லாரி, 1 லட்சம் இப்பதான் எங்க முதலாளி வாங்கினாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு பெரியசாமி ஆச்சரியப்படுறாரு. துபாயில அவரும் டீ கடை தான் வச்சாரு உன்ன மாதிரி. 2 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்டாரு. ஏன் போறியா துபாய்க்கு அப்படின்னு கேக்குறாரு. துபாய்க்கு அது எங்க இருக்கு, பகவதி கோயிலுக்கு அப்பாலையா? சே அங்கெல்லாம் இல்ல, கடல் தாண்டி வேற தேசம். பாஸ்போர்ட் வாங்கணும், பர்மிட் வாங்கணும், அப்பதான் போக முடியும். ஐயா அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. 10 லட்சம் பெரியசாமி. இல்ல இல்ல வேண்டாங்க, எனக்கு இந்த ராலிமுக்கு போதும், என் மக மனோகரி போதும், கையளவு நிலம் போதும், கொஞ்சம் உளுந்து, அப்புறம் என்னோட மனைவி திலகம், இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிறாரு. அப்போ அந்த கிளீனர் பையன் அவன் அங்க சுத்துறான். இவன் பேர் என்னன்னு கேக்குறாரு. காதர் அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், காதர் நீ போயிட்டு என் மக மனோகரிய கூப்பிடு அப்படிங்கிறாரு. அவன் இங்க இருந்தே கத்துறான், ஏ பாப்பா இங்க வா அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த தாஸ் அவன் தலையில அடிச்சு, அந்த பிள்ளைக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, நீ போய் கிட்ட போய் கூப்பிடு. உடனே அவன் கடகடன்னு ஓடி போய் அந்த பொண்ணை தட்டி, உங்க அப்பா கூப்பிடுறாருன்னு சைகையில சொல்றான். உடனே வந்து அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷமா எந்திரிச்சு ஓடியாருது. கையில கொஞ்சம் கல் எடுத்துட்டு வருது. இங்க வந்து நின்ன உடனே அந்த ஆள் வந்து அந்த தாசை பார்த்த உடனே சிரிச்சுக்குது. தாஸ் வந்து முட்டாயை, அந்த மாதிரி பட்டை மாதிரி ஒரு முட்டாயை கொடுக்குறாரு. அது கையில கல் இருக்கு, அதை பாவாடையில சுத்தி வச்சுட்டு அந்த சாக்லேட்டை வாங்கிக்குது அந்த பொண்ணு. அப்புறம் அந்த அந்த பையன் கேக்குறான், நிஜமாலே இது காது கேட்காதுன்னா காது கேட்காது அப்படிங்கிறாங்க. மனோகரி பாத்தீங்கன்னா அதுக்கு 8 வயசு ஆகுதுங்க. அது வந்து அது உலகமே ஒரு மௌனம் தான். சிங்கநல்லூர்ல தான் அது பிறந்துச்சு. பிறக்கையில அது நல்லா தான் பிறந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்ல அதுக்கு. ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த குழந்தை ஒரே மந்தமா இருந்துச்சு. 3 வயசு வரைக்கும் அது நடக்கல. 5 வயசு வரைக்கும் பேசல. அவங்க அப்பா அம்மா வந்து நம்மளும் இப்படித்தானே இருந்திருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு ஒண்ணும் அதை கண்டுக்கல. 5 வயசு வரைக்கும் கொஞ்சம் மந்தமா வேற இருந்துச்சா, சரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டலான்னு கோயம்புத்தூர்ல பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டியிருக்காங்க. காட்டினா டாக்டர் எல்லாம் காதெல்லாம் செக் பண்ணிட்டு, இதுக்கு காது கேட்காது, முன்னாடியே கூட்டிட்டு வந்தா சரி பண்ணிருக்கலாம், இப்ப நாளாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப வாய் பேசுமா, காதே கேட்காது, எப்படிப்பா வாய் பேசும் அப்படின்னோட, ஆமாமான்னு இவங்களும் என்ன பண்றாங்க, எல்லாரும் இந்த கோயில் போங்க அந்த கோயில் போங்கங்கிறாங்க. இவங்க சரி மருதமலை போறாங்க. அங்க போய் நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க, சித்த மருத்துவம் பாக்குறாங்க. எதை பண்ணாலும் அதுக்கு அதுக்கு எதுவுமே நடக்கல. நம்ம ஒரே வார்த்தையில மனோகரிய சொன்னா, அவ ஒரு மௌன உலகின் ராணி. அதுக்கப்புறம் இப்ப இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து இவங்க பெரியசாமிக்கும் திலகத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க உடம்புல. ஆனா இந்த பிள்ளை இப்படி பிறந்துருச்சு. கிராம பக்கம் கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முனீஸ்வரர் கோபம், சித்திரை மாசத்துல மாசமா இருந்தா, பாம்பு பார்த்தா அப்படின்னு ஏதோ ஒரு கதையை கட்டி விடுறாங்க எல்லாரும். மனோகரிய பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய கண்ணுங்க, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா. எல்லாம் வந்து சைகையிலே அவ கண்ணுலே அவ பேசிடுறா. காதல் வந்து அந்த அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மாதிரி விளையாட்டு காட்டி குரங்கு மாதிரி எல்லாம் பண்ணி காட்டுறான். பார்க்க பார்க்க அந்த பிள்ளை பயங்கரமா சிரிக்குது. கொஞ்ச நேரம் இவர் வெயிட் பண்றாரு தாஸ், திலகம் வருவான்னு. வரல உடனே தாஸ், நான் சரி கிளம்புறேன்னு லாரி எடுத்துக்கிட்டு கல்லல்ல போயிடுறாங்க தாசும் காதரும். கொஞ்ச நேரம் கழிச்சு திலகம் வராங்க. இவர் கேக்குறாரு பெரியசாமி, இவ்வளவு நேரம் எங்க போன திலகம், உனக்காக தான் அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. தாசு தெரியும்யா, அதனாலதான் போனேன். ஏன் வந்தா என்ன சீக்கிரம், அட போயா உனக்கு ஒண்ணுமே விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போகுது. அப்ப இந்த பொண்ணு போய் மனோகரி அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர் கொடுத்த சாக்லேட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து அம்மா கொடுக்குறா. அவ வாங்கி சாப்பிட்டுட்டு, பாரியா இந்த பிள்ளை எவ்வளவு அறிவாளியா இருக்கு, எனக்கு குடுக்குறியாடி தங்கம் செல்லோன்னு மகளை அப்படி கொஞ்சுறா.
அவங்க அம்மாக்கும் மகளுக்கும் பாத்தீங்கன்னா அம்மா பேசுறது மகளுக்கு புரியும், மக பேசுறது அம்மாவுக்கு புரியும். அவ்வளவு நல்ல கனெக்ஷன் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும். அப்ப இந்த பொண்ணு வந்து அங்க விளையாண்டுகிட்டு இருக்கும்போது மண்ணை தோண்டி தோண்டி விளையாண்டதுல ஒரு கல்லு கிடைக்குது அவளுக்கு. அது ஒரு மாதிரி நல்ல டால் அடிக்குது. அந்த கல்லை வந்து அவங்க அம்மா கையில குடுக்குறான். எங்கேயிருந்து எடுத்தடின்னு அவங்க அம்மா கேட்க, அந்த தூரமா பின்னாடி காட்டி அங்க நான் தோண்டி எடுத்தேன்னு ஆக்ஷன்லயே காட்டுது அந்த பொண்ணு. அவ வாங்கி பார்த்துட்டு இது என்ன கல்லுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒலியா இருக்குன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. திலகத்தை பாத்தீங்கன்னா திலகத்துக்கு 25 வயசுங்க. அழகான ஒரு பெண், சின்ன வாயி, சின்ன மூக்கு, அஹ் பெரியசாமி அளவு உயரம், நல்ல நீளமான கழுத்து. இதுக்கு மேலயும் உங்களுக்கு நாங்க திலகத்தை பத்தி விளக்கணும்னா ஜெயராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய படத்தை தான் ஒப்பிட்டு காட்டணும். அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் கிட்ட போய் அவ காட்டுறா பெரியசாமிகிட்ட, இது என்னையா கல்லு பாருங்கிறா. அவர் இப்படி பாக்குறாரு, அதுக்குள்ள ஒரு டால் அடிக்குது. அதை அவர் பார்க்க விட்டுறாரு பெரியசாமி. அவர் பார்த்துட்டு கூழாங்கல்லு அப்படிங்கிறாரு. அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப நல்ல குவாலிட்டியான வைரம். குவாரிக்கு போன தாஸ் திருப்பி ரிட்டர்ன் வராரு. அப்போ கடையில வந்து திலகம் மட்டும் தான் இருக்கு, அந்த பிள்ளை இருக்கு. பெரியசாமி வந்து நிலத்தை பார்க்க போயிருக்காரு. அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது தாஸ் சொல்றாரு, பாரு திலகம் மட்டும் தான் இருக்காங்கிறாரு. அது அந்த காதலுக்கு ஒண்ணும் பெருசா புரியல. அதுக்கப்புறம் காதல் வந்து கடைக்கு வரா, ரெண்டு பேரும் கட்டில்ல உட்காடுறாங்க. இவன் கேக்குறாரு தாஸ், பெரியசாமி இல்லையா அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல பெரியசாமி அவர் அவர் போயிருக்காரு வந்துருவாருன்ட்டு அந்த பிள்ளைகிட்ட ஆக்ஷன்ல காட்டி போய் அப்பாவை கூட்டுவான்னு கூப்பிடுறான். சொல்லி விடுறான். அவளுக்கு வேற உள்ள பயந்து வருது தாஸை பார்த்தாலே. தாஸ் ஒரு நிமிஷம் இருங்கன்னு அவர் லாரிக்கு உள்ள போயிட்டு ஒரு சாரி ஒண்ணு எடுத்துட்டு வர்றாரு, ஒரு பொட்டல மாதிரி எடுத்துட்டு வர்றாரு. அது திறந்தா அதுக்குள்ள ஒரு சாரி இருக்கு, பச்சையும் வயலட் கலர்லயும் ஒரு சாரி. இந்த சாரி பெரியசாமி உங்களுக்காக வாங்க சொன்னாரு. இல்லையே, அவர் அதெல்லாம் வாங்க சொல்ல மாட்டாரு, இது எவ்வளவு விலை அப்படின்னு திலகம் கேட்கிறான். 85 ரூபா அப்படின்னு சொல்றாரு. 85 ரூபாயா, எங்க கிட்ட 10 பைசா கூட இல்ல, நாங்க அடுத்த வேலைக்கே அவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. அப்படின்றாங்க திலகம். இல்ல இல்ல அவர் தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. இல்லங்க எனக்கு வேண்டாம். அவளுக்கு இன்னமும் பயம் ஜாஸ்தி ஆகுது, போன மகளையும் காணும், என்னடா பண்றதுன்னு அவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப இந்த பையன் கேக்குறான், ஒரு காதர் கேக்குறான், ஒரு வானம் ஒரு பூமி அந்த படம் பாத்தீங்களாமா அப்படின்னு கேக்குறான். அவ இல்லைன்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கேக்குறான், காதர் உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். அவன் சொல்றத பார்த்தா வண்டியில டீசல் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னு உடனே இவரு தாஸ் சொல்றாரு, ஒரு தமாஷ் சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறாரு. இவன் வந்து என்னங்கிறா. அதுக்கு அவர் சொல்றாரு, ஏ காதரு நீ எங்கடா பிறந்த அப்படிங்கிறாரு. அந்த பையன் சொன்னா, நான் இங்கிலாந்துல பிறந்தேன். எப்படிடா இங்க வந்த? வெள்ளைக்காரங்க என்னை கொண்டாந்து இங்க விட்டுட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. காதரு உனக்கு ஏன்டா இந்த பேரு வந்துச்சு அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், நான் பட்டறையில வேலை பார்த்தேன், எனக்கு காது பெருசா இருக்கா, அதனால காதர்னு பேரு வச்சாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இத கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க, தாசும் காதரும். ஆனா திலகத்துக்கு பயங்கரமா அழுக வருது. ஐயோ யார் பெத்த பிள்ளையோ தெரியல, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அவன் ரொம்ப அழற மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது. அப்ப வந்து திலகம் சொல்றா, அப்ப வந்து இவர் சொல்றாரு, தாசு, நீ போடா, அந்த பிள்ளை போயிருக்குல்ல, நீ போய் பார்த்து பெரியசாமிய கூட்டியா. இல்ல இல்ல அவங்களே கூட்டிட்டு வருவாங்க, நீ இருக்காதரு, அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, அவங்க போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பையனும் போயிடுறான். அப்ப இவர் சொல்றாரு, நான் இப்ப கொச்சினுக்கு போறேன், நீங்க வரீங்களா? நான் எப்படிங்க வருவேன், கடை இருக்குல்ல, இது என்ன பெரிய கடை, இந்த கடையை மூடிட்டு நீங்க வாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வர முடியாது, இந்த கடையை மூடிட்டு மொத்தமா என்னோட வந்துருங்கன்னு சன்னமான குரல்ல அவன் சொல்றான். அது திலகத்துக்கு பிடிக்கல. நீங்க டவுன் பக்கம் வந்து செட்டில் ஆயிட்டு இருந்துடலாம்ல, எதுக்கு இங்க இருக்கீங்க? இந்த இந்த ஊர்ல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. எங்க வீட்லயே தங்கிக்கோங்க, நாங்க வந்து பாப்பாக்கு பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டுவோம். அதெல்லாம் நிறைய ஆஸ்பத்திரியில காட்டியாச்சுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இல்ல கொண்டு போய் காட்டணும்னா அங்க அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு டாக்டர் இருக்காரு, எங்க எஜமானோட டாக்டர். அவர் 10 ஊசி போட்டாருன்னா பிள்ளைக்கு சரியா போயிரும். இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ பெரியசாமி வந்து, ஐயா நீங்க வந்துட்டீங்களான்னு வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்தோடனே, இந்த சாரி பாரு, உன் மனைவிட்ட கொடுக்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன புடவை, என் தங்கச்சிக்காக நான் வாங்கினேன், என் தங்கச்சி கலர் பிடிக்கலன்ட்டா, நீ வச்சுக்க உன் பொண்டாட்டிட்டு கொடு. இல்ல இல்ல இது எவ்வளவுன்னா அவன் 85 ரூபாங்கிறான். உன்னை இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இவர் வேண்டான்ட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் பேர் என்ன, இந்த பையன் எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா, இந்த பையன் வந்து எங்க முதலாளி தான் கூட்டிட்டு வந்தாரு. ஒரு ஷெட்ல வேலை பார்த்தான். நாங்க போய் பட்டறையில வேலை பார்த்தான், நாங்க போய் கேட்டோம் இந்த பையன் வேணும்னு. அவங்க உடனே வந்து 40 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க. 40 ரூபா கொடுத்து இந்த பையனை எங்க எங்க ஓனர் வந்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க புருஷன் முன்னாடி ஒரு மாதிரி பாத்துக்கிறாங்க, என்னடா இப்படி சொல்றாரே அப்படின்னு. அப்புறம் வந்து சரி நாங்க கிளம்புறோம்னு தாசும் காதலும் கிளம்புறாங்க. அப்ப இந்த பிள்ளை வந்து இந்த மனோகரி, அது கையில ஒரு கல் இருந்துச்சுல, அந்த கல்லை வந்து தா இது காதர் கிட்ட குடுக்குது. கொடுத்த உடனே அது அவன் வந்து எதுக்கு இந்த கல்லை குடுக்குறேன்னு கேக்குறான்.
இல்ல இல்ல இது அவங்க அம்மா திலகம் சொல்றாங்க, வச்சுக்கோ காதரு அப்படிங்கிறாங்க. உடனே அவன் தேங்க்ஸ் தங்கச்சி அப்படின்னு அதை வாங்கிக்கிறான். தீட்டப்படாத வைரங்கள் லண்டன், பாம்பே போன்ற மார்க்கெட்டுகளில் ஒரு கேரட் $900 வரை விலை போகும். தீட்டப்படும் போது வைரங்கள் எடையில் ஏறக்குறைய பாதி சேதமாகும், ஆனால் மதிப்பு உயரும். நல்ல மிக நல்ல சுத்தமான தீட்டப்பட்ட வைரங்களுக்கு ஒரு கேரட் $19,000 வரை கூட கிடைக்கும். காதர் வைத்திருந்த அந்த கல்லில் எடை 9 கேரட் இருக்கலாம். தாசு அந்த தாசும் அந்த காதரும் லாரியில ஏறிடுறாங்க. அப்போ வந்து இவன் வரான் பெரியசாமி. நீ வந்து புதுப்பட்டி வழியா போறீங்களா அப்படின்னு கேட்டா அவர் ஆமாங்கிறாரு. நானும் வரேன். உடனே இந்த அம்மா கேக்குது, திலகம் நீ ஏன் போற அப்படின்னு கேக்குது. இல்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு அதனால நான் போறேன். என்ன வேலை அப்படிங்குது. உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு திட்டிட்டு அவன் மேல ஏறிடுறான். அவன் அந்த அம்மா புரிஞ்சிருது இவன் தண்ணி அடிக்க தான் போறான் அப்படின்னு புரிஞ்சிருது. உடனே அந்த அம்மா வந்து திட்டிக்கிட்டே வீட்டுக்கு வருது. அந்த பெட்ரூம் பாக்ஸ் லைட்டை அமர்த்தி வச்சிருது. ஏன்னா அவரும் இல்ல கடையில. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கை ஏத்திக்கிட்டு மகளுக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டு புருஷனை கண்டபடி திட்டுது. எப்ப பாரு இவன் குடிக்கிறான் அப்படின்னு திட்டிக்கிட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கு. அத வந்து இந்த இந்த மனோகரி அவங்க அம்மா வாயை செய்கிறது பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி டவுனுக்கு வந்துடுறாங்க. வந்து லாரியை வந்து அந்த ஷெட்ல நிறுத்திடுறாங்க. அந்த ஷெட்ல ஒரு ஓரத்துல தான் காதர் படுத்துக்கிறான். அங்க ஒரே ஒரு சின்ன அலமாரி இருக்கு. அதுலதான் காதர் அவனுடைய பொருட்களை எல்லாம் வச்சுக்கிறான். அப்ப அவனுடைய பாக்கெட்ல இருந்த அந்த கல்லு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு, மனோகரி குத்த கல்லு. அதை எடுத்து அந்த ஷெல்ஃப்ல வச்சுட்டு அவன் நின்னுட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு தாசு, இந்தாடா லாரி எல்லாம் பூட்டிட்டேன், இந்த சாவியை கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அண்ணன், நம்ம அங்க ஒரு பொண்ணு பார்த்தோம்ல அது பேர் என்ன அப்படிங்கிறான். யாரு, பெரியசாமி மகளா? ஆமா அண்ணன் அப்படின்னோடனே அது பேரு மனோன்மணியோ மனோகரியோ தெரியலடா அப்படின்னு கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் காதர் வந்து அவன் முன்னாடி வாங்கின ஒரு கமர்கட்டு வச்சிருக்கான், அதை சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறான். அது ரொம்ப நாளா வச்சிருக்கவும் அது ரொம்ப கெட்டியாயிருது. சரி அதை உடைக்கலான்னு அந்த மனோகரி கொடுத்த கல்லை எடுத்து உடைக்கிறான். அது வந்து ஒண்ணுமே அசையில அந்த கல்லை உடைச்சா. அப்புறம் அந்த கல்லை வச்சு கையில அழுத்தி பாக்குறான், கையில இருந்து ரத்தம் தான் வருது. அப்புறம் அந்த கல்லை வச்சு காதர் அப்படின்னு சொல்லி செவத்துல எல்லாம் எழுதுறான். அது எதுக்குமே அது யூஸ் ஆகல. இது என்னடா பண்றது அப்படிங்கும் போது அந்த அந்த கல்லை என்ன பண்றான், வெளியில தூக்கி வீசிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மனோகரியோட முகம் ஞாபகம் வருது. சரி சும்மா இருந்துட்டு போட்டோம், ஏன் இதை தூக்கி போடுவானேன்னு அது ஓரமா வச்சிடறான். அதுக்கப்புறம் முதலாளி வீட்டுக்கு போலான்னு யோசிக்கிறான். முதலாளி வீடு பாத்தீங்கன்னா அவர் பேரு வந்து அகர்ச்சந்த். அவர் வந்து அவர் வீட்டுக்கு அவன் போறான். அகர்ச்சந்தோட வீட்டோட பின்னாடி பக்கம் தான் இவனுக்கு போக அனுமதி இருக்கு. முன்னாடி பக்கம் போக கூடாது. பின்னாடி பக்கம் வந்து ஒரு மாட்டு கொட்டகை இருக்கும், ஒரு மாடு இருக்கும். அப்புறம் மாடுக்கு இப்ப கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, அந்த கண்ணுக்குட்டி அந்த மாடை நக்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பம்பு செட் இருக்கு, ஒரு கிணறு இருக்கு, சிமெண்ட் தாழ்வாரம், அது வரைக்கும் தான் காதருக்கு பர்மிஷன். அதுக்கு மேல காதர் போக கூடாது. வீட்டுக்கு பகுதியில தான் வந்து அவங்க எல்லாம் இருப்பாங்க. அந்த அந்த ஓனர் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு. இங்க வந்து செட்டில் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல தமிழ் பேசுவாரு. ஆனா ரொம்ப கஞ்சம், நிறைய பணம் வச்சிருக்காரு. இப்ப கூட பித்தளை பாத்திரத்தை பார்த்தா அடகுக்கு 10 ரூபா அப்படின்னு பேசுற புத்தி இன்னும் அவரை விட்டு போல. அவருக்கு 4 குழந்தைங்க, 3 பொன் குழந்தை, ஒரு பையன். எஜமா அப்படின்னு போய் காதர் நிக்கிறான். சொல்லுடா காதர் என்னன்னா சாவியை கொடுக்குறான். அவர் வந்து சாவியை வாங்கிட்டு ஒரு பொண்டாட்டி கூப்பிட்டு ஏதோ ஹிந்தியில பேசுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனைவி வராங்க. அவங்க மனைவி கொஞ்சம் குண்டா இருக்காங்க, கலர் கலரா Dress போட்டிருக்காங்க, நிறைய நகை, உடம்புல ஃபுல்லா நகை போட்டிருக்காங்க. அவங்க முகம் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. எப்படிடா இருக்கு காதரின்னு அந்த அம்மா கேக்குது. நல்லா இருக்கேம்மா அப்படிங்கிறான். சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு, அதை போய் கூட்டிட்டு வந்துரு. மாவு வச்சிருக்கேன், போய் அந்த ஆட்டை மாவை கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துரு. அப்புறம் மாட்டுக்கு வைக்கோல் போடு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் கொடுக்குது. அதை வாங்கி அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். வைக்கும் போது யோசிக்கிறான், இந்த வேலையெல்லாம் பார்த்தா இந்த சப்பாத்தி நமக்கு கிடைக்கும், பாக்காட்டி இந்த மாட்டுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அந்த சப்பாத்தி வாங்கி உள்ள வச்சுக்கிறான். அவன் மாட்டுக்கு போயிட்டு அந்த வைக்கோல போட போனா அந்த இடத்துல அந்த வைக்கோல் இடம் வந்து கொஞ்சம் நகருது. அவன் பயந்துடுறான். என்னடான்னு பார்த்து வைக்கோல எடுத்தா அதுல அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த சேட்டு வீட்டுல வேலை பாக்குற அந்த சின்னி பொண்ணும் சின்ன எஜமா பிரேமும் எந்திரிக்கிறாங்க அதுக்குள்ள இருந்து. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு, தலையில எல்லாம் வந்து அந்த வைக்கோல் கிடக்கு. இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சிரிப்பாயிடுது. சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். ஓடி போய் அவன் ஷெட்டுக்கு போயிடுறான். சாயங்காலம் ஆகுது. அப்ப வந்து அமல்ராஜ் வந்து டிரைவர் அந்த லாரி எடுத்துட்டு போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேரளா போகணும் அப்படின்னு முடிவாயிருக்கு. அப்ப அவன் நினைச்சுக்கிறான் டிரைவர் வந்துருவாரு, அப்புறம் நம்மளும் தாசனாவும் போலாம் அப்படின்னு. அப்போ சின்ன முதலாளி வராரு. இவனுக்கு தெரியாது சின்ன முதலாளி பிரேம் வந்து நம்மளதான் பார்க்க வராருன்னு இவனுக்கு தெரியாது. இவன் போய் அங்க நிக்கிறான்.
சின்ன முதலாளி அந்த பிரேம் பாத்தீங்கன்னா அவன் வந்து அகச்சந்தோட ஒரே மகன். 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான். 12வது படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிருச்சு அவனுக்கு. அவன் பாஸே ஆகல, ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் ஆக்குனாங்க அவனை. அவனுக்கு அவங்க அப்பாவோட பிசினஸ் பார்க்கணும். பிரேமுக்கு வந்து பிரேமோட அப்பாவுக்கு வந்து 4 லாரி ஓடுது, 8 வீடு இருக்கு, துபாய்ல ஒரு ஏஜென்சி இருக்கு, அப்புறம் வந்து நிறைய ஏக்கரா நிலம் இருக்கு, நிறைய இடத்துல கிடக்கு. அப்புறம் டவுன்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க, 3 தேட்டர் கட்டிருக்காங்க. தேட்டரோட பேரு பாத்தீங்கன்னா சரோஜ் பிரேம் சங்கம் அந்த பேர்ல. அது இல்லாம வந்து நிறைய சொத்து வச்சிருக்காங்க. அந்த பிரேம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்னா, நல்ல கலரா செக்கச்செவேன்னு இருக்கான், வாயில வந்து பானை போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அவனுக்கு பூனை கண்ணுங்க. அவனுக்கு பூனை கண்ணு. அவன் வந்து இவனை கூப்பிடுறான், இங்க வாடா அப்படிங்கிறான், சோப்ரா அப்படிங்கிறான். அவன் வந்து நிக்கிறான், ஒளின்னு கண்ணத்துல ஒண்ணு வைக்கிறான், வச்சுட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு காலால மிதி மிதின்னு மிதிக்கிறான். இவனுக்கு ஒண்ணும் புரியல, ஏன்டா இவர் நம்மள அடிக்கிறாரு, ஐயா ஐயா விட்டுங்க விட்டுங்கன்னு அவன் எவ்வளவு கத்துறான், இவன் கேட்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப போட்டு அடிச்ச உடனே இவன் ஒரு கட்டத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அப்ப தாஸ் வந்துடுறாரு. அண்ணா என்ன விட்டுருங்க, என்ன ஏன் சின்ன இதமா இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு அவர் புடிச்சு தள்ளிட்டு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னா அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே பண்ணல தாசண்ண, என்ன ஏன் அடிக்கிறாருன்னே தெரியல, இன்னும் ஏன் அடிக்கிறீங்கன்னா இந்த சோப்ரா வேண்டாம், இவனை விரட்டி விட்டுன்னு அவன் சாமான் எல்லாம் தூக்கி வெளியில போடுறான். வெளியில போடும்போது அந்த கல்லு அவன் கையில கிடைக்குது. அந்த கல்லுல ஒரு ஒளி தெரியுது, அவன் பாத்துடுறான் பிரேம். பாத்துட்டு அவன் என்ன பண்றான், அதை தூக்கி அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறான். இவன் கெஞ்சிரான், அந்த அந்த கல்லை மட்டும் கொடுத்துருங்க, அது வந்து என்னோட அந்த மனோகரி கொடுத்தது, கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு கெஞ்சிரான். அதெல்லாம் கேட்கல. நீ வெளியே போறியா இல்லையாடான்னு அவனை புடிச்சு வெளியே தள்ளி அவன் சாமான் எல்லாம் தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிடுறான். தாஸ் வந்து ஏன்டா அடிச்சாருன்னு கேட்டா அவன் தெரியாதுங்கிறான் காதர். அதுக்கப்புறம் தாஸ் சொல்றான், இப்ப எங்கன்னே நான் படுத்துப்பேங்கிறான், நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் தான், நாளைக்கு நம்ம வந்து வெளியூர் போறோம், இப்போ செல்லா மெடிக்கல்ஸ் வாசல்ல போய் படுத்துக்கோ, இந்த போர்வையை வச்சுக்கோ, போத்திக்கோ, அழுகாதரா காதல போய் படுத்துக்கோன்னா அவன் அங்க போய் படுக்கிறான். வலி அவனுக்கு, உடம்பு ஃபுல்லா வலி. அவனுக்கு முதல்ல ஏன் அடிச்சாங்கன்னு தெரியல. அடுத்த நாள் காத்தால ஆகுது, அவன் அதை பத்தி கவலைப்படல, வலி மட்டும் தான் இருக்கு. சும்மா எந்திரிச்சு நின்னுக்கிறான். அவன் அந்த போர்வையெல்லாம் மடிச்சு வச்சுக்கும் போது அந்த செல்லா அந்த பொண்ணை வந்து அந்த காதரை கிராஸ் கிராஸ் பண்றாங்க. பண்ணும்போது அவன் சொல்றாங்க, ஏன்டா காதரு நேத்து என்னடா பார்த்த, ஒண்ணு இல்லக்கா, டேய் பார்த்ததை யார்ட்டையும் சொல்லிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாடா முட்டாய் வாங்கிக்கன்னு 1 ரூபா கொடுக்குது அந்த பொண்ணு. அந்த 1 ரூபாய வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது நேத்து ஏன் அவர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உம், ஏன் அடிச்சாருன்னு புரியுது. அதுக்கப்புறம் பிரேம் வந்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தாசும் காதரும் கிளம்பி இதுக்கு போறாங்க, ராலிமுக்கு போறாங்க கல்லு எடுக்கிறதுக்கு. அங்க போய் பாக்குறாங்க, கல்லு பெருசா எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தாஸ் வீட்டுல வந்து பெரியசாமி வீட்டுல வந்து தங்குறாங்க. பெரியசாமி சொல்றாரு, நைட்டு இருட்டிருச்சு, இங்கேயே பேசாம படுத்துக்க அப்படிங்கிறாரு. சரின்னு அங்கேயே படுத்துறாங்க. திலகத்துக்கு பயந்து வருது, இவன் எங்கேயே படுக்கிறானு. ஆல்ரெடி பெரியசாமி ஃபுல் போதையில இருக்கான், அவனுக்கு ஒண்ணும் புரியவும் இல்ல. அதுக்கப்புறம் தாஸ் படுத்திருக்காரு. நடு ராத்திரியில தாஸ் எந்திரிச்சு வந்து தண்ணி வேணும்னு கேக்குறாரு. உடனே திலகம் என்ன பண்றா, இந்த இவனை எழுப்பி விடுறா, காதர் எந்திரிச்சு குடுக்குறான். ஏன்டா எருமை, இன்னும் நீ தூங்கலையானோடனே அவ சொல்றா, திலகம் நான் தான் எழுப்பி விட்டேங்கிறான். அவன் சரின்னு போய் படுத்துறான். அடுத்த நாள் ஆகுது, பிரேம் அவன் வீட்டுல உட்காந்து அந்த கல்ல என்னமோ ஒரு ஜொலி தெரியுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு ராதாகிருஷ்ணன் வரான். ராதாகிருஷ்ணனும் பிரேமும் ஒன்னா பியூசி படிச்சவங்க. இப்ப ராதாகிருஷ்ணன் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறான். ராதாகிருஷ்ணன் அங்க வரதுக்கு காரணமே பிரேமோட தங்கச்சியை சைட் அடிக்கிறது தான். அவ அப்படி ஒரு அழகா இருப்பா பிரேமோட தங்கச்சி. உள்ள வரும்போதே பார்த்து அவன் வேற பேசிட்டு தான் உள்ள வருவான். ராதாகிருஷ்ணனுக்கு பிரேம் வீடு சொந்த வீடு மாதிரி, எல்லா பொருளையும் எடுத்து அவன் நல்லா புழங்கிப்பான். உள்ள வந்தவொடனே என்னடா பண்ற பிரேம்னு கேட்டவொடனே அவன் காட்டுறான், இந்த கல்லுல ஏதோ ஒலி தெரியுதுடா, என்ன கல்லுன்னு தெரியல அப்படிங்கிறான். இவனும் அதை வாங்கி பாக்குறான், அந்த ஒலி அவனுக்கும் தெரியுது. இந்த கல்லு என்னன்னு தெரியல, பேசாம தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிறான். தூக்கி போட வேண்டாம்டா, எங்க அப்பா ரிட்டையர்டு ஜியாலஜிஸ்ட், அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எடுத்துட்டு போடா, கொண்டு போய் காட்டு, நல்ல கல்லா இருந்தா சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட அது தூக்கி எறி அப்படின்றான். சரின்னு இவர் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு. ராதாகிருஷ்ணனோட அப்பா பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச சர்மா. அவருக்கு 60 வயசு ஆகுதுங்க. அவர் ஒரு ஜியாலஜிஸ்ட் ரிட்டையர்டு. அவர் மைசூர்ல தான் படிச்சாரு, அப்புறம் அங்கேயே கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்த்தாரு கர்நாடகாலே. அதுக்கப்புறம் என்னாச்சு, அங்க ரிட்டையர் ஆகி கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஸ்ரீனிவாச சர்மாக்கு பாத்தீங்கன்னா 3 பசங்க. முதல் பையன் வந்து இதே மாதிரி ஜியாலஜிக்கல்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு டெஹ்ராடூன்ல வேலை பார்க்கறான். அடுத்தது ஒரு பொண்ணு, அது அமெரிக்கால இருக்கு, மாப்பிள்ள அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அந்த பொண்ணு வாரம் அமெரிக்கா அந்த இது காகிதத்துல லெட்டர் எழுதும், சீரகப்பொடி எப்படி பண்றது, மிளகா பொடி எப்படி பண்றதுன்னு லெட்டர் வரும்.
அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணும், பக்கத்து வீட்ல இருந்து வந்து கூப்பிடுவாங்க, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு. அந்த போனை போய் உங்க அப்பா அம்மாவும் பேசுவாங்க. மூணாவது பையன் தான் ராதாகிருஷ்ணன். இப்போ ராதாவே வந்துட்டாங்க. அவனை பத்தி இன்ட்ரடக்ஷன் வேண்டாம், நம்ம நேரம் போயிருவோம். ராதா வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த கல்லை வந்து காட்டுறான். அவங்க அப்பா அப்ப பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீனிவாஸ் சர்மா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சொல்லியிருக்கேன்ல பூஜையில வந்து கூப்பிடாதுன்னு அப்படின்னு சத்தம் போடுறாரு. இல்லப்பா இதை கொஞ்சம் வாங்கி பாருங்களேன் அப்படின்னு அந்த கல்லை அவர் வாங்கி பாக்குறாரு. அதுல ஒரு ஒளி தெரியுது அவருக்கு. சின்னதா வெள்ளையா ஒரு நெருப்பு மாதிரி தெரியுது. இது என்ன கல்லுன்னு உடனே, சரி இந்த கல்லை வை, நான் பூஜை பண்ணிட்டு வந்துடனே இவன் பக்கத்துல அந்த சரிப்பான்ட்டு கல்லை டேபிள் மேல வச்சு ராதா வெளியே போய் ஒரு 10 கடை வீட்டுல இருந்து 10 கடை 10 அடி போய் ஒரு கடை இருக்கு, அதுல சிகரெட் குடிச்சிட்டு நிக்கிறான். இவர் பூஜை எல்லாம் நல்லா 30 நிமிஷத்துல வேகமா சரசரநாமம் எல்லாம் சொல்லிட்டு அவர் வேகமா வந்து அந்த கல்லை எடுத்து அவர் பூத கண்ணாடி வச்சு பாக்குறாரு. பார்த்தா அந்த அந்த கல்லுக்குள்ள ஒரு ஒளி தெரியுது. கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறாரு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, அவன் இந்த பக்கத்துல இருக்க கடைக்கு போயிருக்கான், சிகரெட் பிடிக்க தான் போயிருப்பான், வேற என்னத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் வரான், வாயில வந்து பாக்க போட்டுக்கிட்டு வரான். ஆனாலும் சிகரெட் வாசம் பயங்கரமா அடிக்குது. என்ன சிகரெட் பிடிச்சானே, இல்லப்பா ஒண்ணுதான் பிடிச்சேன், வாரத்துக்கு ஒண்ணுதான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறான். சிகரெட்டால கேன்சர் வந்து 75% செத்து போயிடுறாங்க. எதுக்குடா இதெல்லாம் பண்றேன்னு அவங்க அப்பா திட்டுறாரு. அதுக்கப்புறம் இது எங்க இருந்து அந்த கல்லு கிடைச்சிச்சுன்னொன்னே, இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தான். யாரு? பிரேம். பிரேமுக்கு எப்படி கிடைச்சிச்சு அதெல்லாம் தெரியலப்பா. இது என்ன கல்லு? ஸ்படிகமா அப்படின்னு கேக்குறான். ஸ்படிகமா? இது வைரம்டா அப்படிங்கிறாரு. வைரமா? இவ்வளவு பெருசா இருக்கு? ஆமாடா, பெரிய சைஸ் வைரம். எவ்வளவு இது விலை போகும்? 5000 ரூபாய். 5000 ரூபாய் போகுமா அப்படின்னு இவன் கேக்குறான். ராதா. அதுக்கு அவர் சொல்றாரு சிரிச்சுட்டு, 5000 ரூபாயா? இது 6 கிராம் இருக்கும், 10ல இருந்து 15 கேரட் இருக்கும், 8000த்துல இருந்து 50,000, ஏன் 1 லட்சம் வரைக்கும் போகும். அவன் உடனே, ஓ 1 லட்சம் வரைக்கும் போகுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். நீ வந்து இது அவன் எங்க இது பிரேம் எடுத்தான்னு மட்டும் கேட்டு வந்து சொல்லு அப்படிங்கிறான். அதெல்லாம் எதுக்குப்பா கேட்கணும், இத பேசாம நம்மளே வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ராதா சொல்றான். நான் எவ்வளவோ வைரங்களை என் லைஃபில் பார்த்திருக்கிறேன், எவ்வளவோ வைரங்களை பத்தி நான் படிச்சிருக்கிறேன். கோயினூர் வைரத்தை துரதிர்ஷ்டம்தான், பீடைதான் வரும். அதுவும் பெரிய வைரம் இருந்தா அதனுடன் ஆக்ரோஷம் யாராலும் சமாளிக்க முடியாது. பார், ஆரம்பத்திலேயே உன்னை பொய் சொல்ல வைக்கிறது பார். ஆசை பேராசை வேண்டாம் நமக்கு, உன் நண்பனிடமே கொடுத்து விடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. சொன்னோடனே இவன், என்னடா இது அப்பா இப்படி சொல்றாரு, நீ முதல்ல போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவன் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வரான். வர வழியில யோசிக்கிறான், எதுக்கு நம்ம கேட்டுட்டு வந்து சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை, பேசாம நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வைரத்தை நம்மளே வச்சுப்போம். அவன் கிட்ட போயிட்டு இதை கல்லுன்னு சொல்லிட்டு எங்க இருந்து எடுத்தான்னு கேட்டு அங்கிருந்து மிச்ச வைரத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவரு முடிவு பண்ணிக்கிறாரு. பண்ணிட்டு ராதா போறான். அப்பா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிறாரு, எஸ்ஆர் டைமண்ட்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சைக்கிள்ல வந்து ஸ்டாண்ட் இல்ல, செவத்தோட சாச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ள போறாரு. பிரேம் உட்கார்ந்துருக்கான். பிரேம்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி வந்து அது என்னடா கல்லுன்னு பிரேம் கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல பிரேம், அது ஒண்ணும் பெரிய நல்ல கல் இல்ல, சும்மா கலர் கல்லுதான் அப்படின்னு அவன் கீழே பார்த்துட்டே சொல்றான். அப்ப பிரேம் சொல்றாரு, இந்த பாரு நான் உன்னோட உயிர் நண்பன், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இவன் சொல்றான், ராதா சொல்றான், அது வந்து நல்ல வைரமாடா, எங்க அப்பா சொன்னாரு. ஓ அப்படியா, வா உங்க அப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே சரி 2 பேரும் கிளம்பி இங்க சர்மா வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே சர்மா வந்து சர்மாட்ட பிரேம் சொல்றான், அது என்ன சார் அப்படிங்கிறான். அது வந்து நல்ல வைரம், அது எங்க கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியணும். எங்கப்பா கிடைச்சிச்சுன்னா, எங்க எங்க இதுல வேலை பாக்குற அந்த கிளீனர் பையன் தான் வச்சிருந்தான். முதல்ல அந்த இடத்த கண்டுபிடி, அப்புறம் வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிரும். எப்பவுமே வைரத்துக்கு ஒரு பைப் போகும், அந்த பைப் மூலமா தான் வைரம் வந்து, அந்த பைப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நிறைய வைரத்தை எடுக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான், பிரேம் நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ சார் அப்படின்னு அவன் காலில் நம்ம இது ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்குறான், 5 100 ரூபாய் நோட்டு. அவர் சொல்றாரு, ஏன்டா இதெல்லாம் எனக்கு கொடுக்குற, எனக்கு மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் வருது, எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோமா கோமா சொல்லிடுறாரு. மாஃப் மாஃப் கரோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு, உங்க அப்பாக்கு பொழைக்க தெரியல, இந்த 500 ரூபாய் நீ வச்சுக்க அவன் பாக்கெட்ல வைக்கிறான். அப்போ ராதாவோட எஸ்ஆர் டைமண்ட் ஆசை சுக்குநூறா உடையுது. அதுக்கப்புறம் இந்த இந்த இதுக்கு வரான், இந்த ஷெட்டுக்கு வரான். அங்க தாஸ் இருக்காரு. தாஸ் கிட்ட கேக்குறான், எங்க வந்து அந்த பையன் காதர் அப்படிங்கிறான். அவன் அந்த பக்கம் இருப்பான், அவன் ஒண்ணும் தப்பு பண்ணல, அவனை அடிக்காதீங்க. இல்ல இல்ல அடிக்கிறதுக்கெல்லாம் கூப்பிடல, அவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னா இவர் போய் தாஸ் போய் கூப்பிடுறாரு. அந்த பையன் பயப்படுறான், நான் வரவே மாட்டேன், அவர் அடிப்பாருங்கிறான். இல்ல இல்ல அடிக்க மாட்டாரு, நீ வாடா அப்படின்னு கூட்டிட்டு வர்றாரு. அவன் பயந்து வந்து நிக்கிறான். ஏன்டா அன்னைக்கு விட ஏதோ அடிச்சுட்டேன், அதெல்லாம் அடிக்கலாம் மாட்டேன்னா அவன் சட்டை பாத்தீங்கன்னா பயங்கரமா கிழிஞ்சிருக்கு.
அவர் உடனே சொல்றாரு, நம்ம அப்பர்ணா நம்ம கடை இருக்குல்ல, அங்க போயிட்டு நல்ல சட்டையும் ராயரும் உனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில 5 ரூபாய் கொடுக்குறாரு. நீங்க 2 பேரும் ரெடி ஆகி வாங்க, இவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, நம்ம கார்ல ராலிமுக்கு போகணும். எதுக்குன்னு கேக்குறாங்க. அந்த கல்லு வந்து அங்கேதானே கிடைச்சிச்சுன்னா அந்த பையன் ஆமாங்கிறான். சரி வா அங்கே போவோம் அப்படின்னு சரின்னு சொல்லி இவனுக்கு வந்து இந்த பையன் கேக்குறான், வாங்க என்ன கடைக்கு போவோம், கடையை மூடிடுவாங்க. அதெல்லாம் மூட மாட்டாங்கடா, அதான் நம்ம ஐயாவோட கடை தான், நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்லி உள்ள போறாங்க. அங்க நிறைய பூ போட்ட சட்டை, முயல் போட்ட சட்டை எல்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த 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 பையன் வந்து இதெல்லாம் வாங்கித்தாங்க அண்ணனா. இதெல்லாம் வேண்டாம்டா உனக்கு, உனக்கு காக்கியில நிஜாரும் சட்டையும் வாங்கி தரேன், அவன் வாங்கி தரான். அதையும் போட்டுக்கிட்டு இவனும் வரான். அவங்க கார் எடுத்துட்டு ராலிமுக்கு போறாங்க. போன உடனே கார் வந்து நிக்குது. பெரியசாமிக்கு ஒண்ணும் புரியல, யாரு கார்ல அப்படின்னு பார்த்தா இது மாதிரி தாசும் காதர். என்ன இதுல இருந்து வரீங்க, ஏண்டா காதர் உன் சட்டை நல்லா இருக்கு அப்படின்னு பெரியசாமி சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பிரேம பார்த்து தாஸ் சொல்றாரு, இவதான் எங்க சின்ன முதலாளி. அவன் உடனே வணக்கம்னு சொல்றான். சொன்ன உடனே அப்போ வந்து பெரியசாமி என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. இல்ல உன் பொண்ணு ஒரு கல்லு கொடுத்துச்சுல, அது எங்கேருந்து கிடைச்சிச்சுன்னு தெரியணும், இரு நான் என் பொண்ணை கூப்பிடுறேன்னு பொண்ணை கூப்பிடுறாங்க. அஹ் பொண்ணை கூப்பிட்ட உடனே பொண்ணு கிட்ட விதவிதமா இவங்க எல்லாரும் ஆக்ஷன் பண்ணி சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு புரிய வைக்கவே முடியல கடைசி வரைக்கும். இப்ப பெரியசாமி சொல்றாரு, என் மனைவி வந்தா புரிய வச்சிருவா, அவளை போய் கூட்டியாரேன்னு மனைவியை கூப்பிடுறாரு. மனைவி வந்த உடனே அந்த பிரேம் வந்து பாத்துட்டு, அப்பா இந்த இடத்துல இப்படி ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு அவன் பாக்குறான். அவன் பார்வையே பிடிக்கல திலகத்துக்கு, இவன் என்னடா இப்படி பாக்குறான் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவட்ட சொல்றாங்க இந்த பிள்ளைகிட்ட, அந்த கல் எங்க கிடைச்சிச்சுன்னு கேளுன்னு. அவ பலவித ஆக்ஷன்ல கடைசியில அந்த பொண்ணு புரிஞ்சு இவங்க எல்லாரையும் இழுத்துக்கிட்டு போது இவங்க எல்லாரும் அந்த பிள்ளைய ஃபாலோ பண்றாங்க. அந்த அந்த அவங்க இடம் இருக்கு இல்லையா, அந்த தரிசு நிலம், அந்த இடத்துல ஒரு இடத்த காட்டுது. இங்கதான் நான் அந்த கல்லை எடுத்தேன் அப்படின்னு காட்டுது. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த இவன் சொல்றாரு, பிரேம இந்த இடம் வந்து ஒந்தாயாங்கிறார். அவர் பெரியசாமி, ஆமாங்க எங்க அப்பா காலத்து இடம் எந்துதான் அப்படின்னோடனே, இந்த இடத்த நீ என்கிட்ட வித்துரு, உனக்கு நான் 10,000 ரூபாய் தரேன், அது இல்லாம இந்த பொண்ணுக்கு வைத்தியத்துக்கு செலவுக்கு காசு தரேன். ஐயோ எனக்கு இடம் இல்லாம முடியாதுன்னு பெரியசாமி சொல்றாரு. சிங்கநல்லூர்ல நல்ல இடம் தரேன், அதை போய் வாங்கிக்க, இந்த இடத்த 10,000 ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துருன்னு அவன் நான் தரவே மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறான். இவரு விதவிதமா சொல்லி பாக்குறாரு, ஒண்ணும் நடக்கல. அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த பிரேம் சொல்றான், சரி நான் இடம் கேட்டேன் நீ தர மாட்டேன்ட்ட, பிரேம்க்கு உன் மேல கோபம் கிடையாது, நம்ம இதை எப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாசு கிட்ட போயிட்டு நம்ம வந்து பஞ்சாயத்துல போய் இதை பத்தி விசாரிப்போம்னு அவர் சரிங்கிறார். அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. அப்ப இந்த திலகம் சொல்றா, இந்த நிலத்துல என்னையா வருது, இந்த இடத்த கொடுத்துரு, 10,000 ரூபாய் கிடைக்குது, அது இல்லாம நமக்கு வந்து உம் பிள்ளைக்கு வந்து வைத்தியமும் பண்றேங்கிறாங்க, அப்புறம் என்னையா வேணும் அப்படின்னோடனே, இல்ல இல்ல இந்த இடத்த நான் தரமாட்டேன், இது எங்க அப்பா காலத்து இடம் அவன் சொன்னதே சொல்றேன் திருப்பி திருப்பி. அதுக்கப்புறம் அவளும் விட்டுறா, சரி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அதுக்கப்புறம் பிரேம் அங்கிருந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வரான். கிளம்பி வந்தா ராகவாச்சாரி வீட்டுக்கு வரான். ராகவாச்சாரி யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவோட லாயர். அவர் எப்படின்னா யாருட்டோ நிலத்தை கூட பேசி அடிச்சு அடுத்தவனுக்கு வாங்கி கொடுத்துருவாரு, அந்த அளவு தலைக்கு இல்லாடி. அதுவும் இல்லாம அவர் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்றதுலயும் பெரிய ஆளு. அவன் வந்து உள்ள போனோடனே, பிரேம் வாயா பிரேம் எப்படி இருக்க அப்படிங்கிறாரு. அவன் வந்து ஊஞ்சல உட்கார சொல்றாரு, அவன் உட்கார்றான். அப்பா எப்படி இருக்குன்னா, அப்பா நல்லா இருக்காரு, எனக்கு வந்து ஒரு இடம் ஒண்ணு வாங்கணும், அது வந்து அந்த ஆள் ஓனர் தரமாட்டேங்கிறான். எங்க இருக்கு, ராலிமுக்குல, எதுக்கு அந்த இடம், அங்க வந்து குழி தோண்டணுங்கிறான். குழி தோண்டணுமா, என்னையா வளர்ற, இல்ல தோண்டணும், அங்க நிறைய மினரல்ஸ் அடிக்குது, நான் வந்து அதுக்கு அங்க ஒரு மாதிரி கல்லு ஃபேக்டரி கட்டலான்னு பாக்குறேன். அப்படியா சரி, இப்ப வந்து அதுக்கு ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு ஒரு லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் ஃபார்ம் ஏ வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும், அவர் நிறைய சொல்றாரு. அப்ப இவன் சொன்னா, இந்த பாரு லாயர், எனக்கு இதெல்லாம் புரிய போறது இல்ல, நீ எங்க காட்டுறியோ பிரேம் கையெழுத்து போடுவான், அவ்வளவுதான் அப்படின்னு அவன் சொல்றான். சொன்ன உடனே சரி ஓகே நான் எல்லாம் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வந்துடுறான். பிரேம் வெளியே வரும்போது இந்த லாயரோட பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கு, ஹாய்ங்கிறான். அந்த பொண்ணு ஹாய்ங்குது. இதை பார்த்துட்டு உள்ள இருந்து லாயர், வா உள்ள வா அப்படின்னு கத்துறாரு. அந்த அந்த பொண்ணு உள்ள ஓடி போயிருது. இங்க சாமி இருக்காங்க. திலகத்தோட பெரியப்பா வராரு. வந்து உட்கார்ந்துகிட்டு, இந்த பாரு அந்த இடத்த கொடுத்துரு பெரியசாமி, நல்ல விலைக்கு போகுதுன்னா கொடுத்துடலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற, 10,000 ரூபாய் தராங்க, ஊமை பிள்ளைய வச்சிருக்கீங்க, வைத்தியம் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது திலகம் அவங்க பெரியப்பாக்கு ஒரு பன் எடுத்து கொடுக்குறான். அந்த பண்ணை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு சாப்பிட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவன் திருப்பி திருப்பி நான் தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்னதே சொல்றான். அப்போ வந்து இவர் சொல்றா, திலகம் இப்பெல்லாம் ரொம்ப நிறைய குடிக்கிறாரு அப்படிங்கிறா. உடனே அவன் முறைக்கிறான், எதுக்கு முறைக்கிற அதை பார்த்து, நான் நீ வந்து சொல்றத கேளுங்கும் போது அவன் சொல்றான், உங்களுக்கு பஸ்ஸுக்கு வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்கிறான். சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாரு.
அப்போ திலகம் சொல்றா, பாருங்க அவரையும் விரட்டி விட்டீங்க. அவர் என் பெரியப்பா, எதுக்கு போய் அவட்ட சொன்னேன்? என் பெரியப்பா கிட்ட நான் சொல்றேன், நான் எங்க தண்ணி அடிக்கிறேன்? ஆமா, இப்ப இது நீங்க தினைக்கு தான் தண்ணி அடிக்கிறீங்க, பேசாம போ அப்படின்னு புடிச்சு அவளை புடிச்சு தள்ளி விட்டு அவன் கிளம்பி தண்ணி அடிக்க போயிடுறான் பெரியசாமி. அவன் பயங்கரமா அழுகுறான். அத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு, மனோகரிக்கு கஷ்டமா இருக்கு. அவ வந்து அம்மா அழாத அம்மா அழாதன்னு கண்ண அதை தொடச்சு விடுது. தொடச்சு விட்டு அதுக்கு நிறைய சொல்லணும்னு தோணுது அவங்க அம்மா கிட்ட. ஆனா அதுகிட்ட அதால எதையுமே சொல்ல முடியல. அது ஊ ஆன்னு பண்ணிட்டு ஆக்ஷன்லயே காட்டி அவங்க அம்மா கண்ணை தொடச்சிட்டு அது சோகமா உட்கார்ந்துருக்கு. அந்த டைம்ல பிரேம் வந்து அந்த ராதாவோட அப்பா சர்மா இருக்கார் இல்லையா, அவரை கூட்டிக்கிட்டு இங்க வரான். வந்து இது மாதிரி இவர் என் ஃப்ரெண்டோட நண்பனோட அப்பா, அந்த இடத்த பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியா, போய் பாருங்க. அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரா பெரியசாமி? அவர் என்ன சொல்ல போறாரு, நீங்க போய் பாருங்க அப்படின்னு உடனே அவர் போய் பார்க்க போயிடுறாரு அந்த இடத்த. அங்கதான் இடம். உடனே வந்து இவன் என்ன சொல்றான், ஒரு சிகரெட் வேணும்னு கேக்குறான். இவன் என்ன பண்றா, சிகரெட் எடுத்து பிள்ளை கையில வைக்கிறா, பிள்ளை கொடுக்குது. அதை வாங்கிக்கிறான். தீப்பெட்டிங்கிறான். நீங்க இருக்குன்னு காட்டணும், தீப்பெட்டியை பத்த வச்சுட்டு திருப்பியும் திலகத்திட்ட கொடுக்குறான். திலகம் அதை வாங்கும் போது அவன் கை அவன் மேல படுது. பட்டோடனே அவன் கையை எடுத்துக்கிட்டுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த நின்று இருக்கும் போது அந்த அவங்க ஒரு சர்மா கூப்பிடுறாரு, இங்க வாயா பிரேம் அப்படிங்கிறாரு. உடனே பிரேம் அங்கே போறான். அப்போ திலகம் மனசுக்குள்ள நினைக்கிறான், நான் குளிக்கவும் இல்ல, தலையும் சீவல, என் முகம் எப்படி இருக்கு பாக்க, இப்ப கூட இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவ யோசிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபசர் அந்த நிலத்தை போய் பாக்குறாரு. இந்த இடத்துல தான் வைரம் கிடைச்சிட்டான்னு. ஆமா, இங்கதான் வைரம் கிடைச்சிச்சு அப்படின்னு உடனே, கண்டிப்பா இங்க இருந்து ஒரு பைப்பு போகும், அந்த பைப்பை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம நிறைய வைரத்தை அள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்த முடிக்கிறதுக்கு வழியை பாரு. அவன் தான் தர மாட்டேங்கிறானே, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அந்த கல்லெல்லாம் எடுத்து பாக்குறாரு. அது சொன்னையா இருக்கு. இது ஏதாவது மினரல்ஸா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு சர்மா. அப்போ வந்து இவன் சொல்றான், இந்த விஷயத்த வெளியே யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம். சரி சரி அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பிரேம் வீட்டுக்கு வரான். அவங்க அப்பாட்ட போய் பேச போறான். அவங்க அப்பாட்ட சொல்றான், இந்த மாதிரி வைரம் நிலங்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு சரியா வராது, நம்ம ரொம்ப காலமா வேற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த தொழில் நமக்கு செட் ஆகாது. இல்ல இல்ல, எனக்கு இதை நடத்தியே ஆகணும். என்னோட ஃப்ரெண்டு ராதாவோட அப்பா சொன்ன மாதிரி அந்த பைப்பு கிடைச்சிருச்சுன்னா நம்ம லட்ச கணக்குல கோடி கணக்குல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறான். அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்க முடியல அவனுக்கு. அப்புறம் அவங்க அப்பாட்ட அவன் கேக்குறான், எப்படி இந்த இடத்த வாங்குறதுன்னு கேக்குறான். அவர் சொல்றாரு, முதல்ல ரெக்கார்டு எல்லாம் அவன் பேர்ல இருக்கான்னு ரெவன்யூ ஆபீஸ்ல போய் செக் பண்ணு. அதுக்கப்புறம் லஞ்சம், எல்லா இடத்துலயும் லஞ்சம் கொடுத்தா வேலை நடந்துரும். முதல்ல 10 பைசா லஞ்சம் கொடு, அப்புறம் கடைசியா வேலை முடியும் போது 90 பைசா லஞ்சம் கொடு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. சரி அப்பாஜி, சரி அப்பாஜின்னு அவரு, ஹம், அவன் அவன் ஓகேன்னு கிளம்பி வந்துடுறான். இங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர், அவர் வந்து எப்பயாவது ஒரு நாள் காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு போய் அவர் ஃப்ரெண்டோட கார்ட்ஸ் விளையாடுவார். அப்ப கார்ட்ஸ் விளையாடும் போது அவர் ஃப்ரெண்டு கிட்ட, அவருக்கு வந்து முன்னாடி அவர் இந்த மாதிரி நிலத்துல வைரம் கிடைக்கும்னு எழுதியிருக்காரு இல்லையா, அதை வந்து யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாரு. இதெல்லாம் பக்கத்துல வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, சதாசிவராவ். அவர் வந்து எந்த இடத்துலன்னு கேக்குறாரு இவங்க கிட்ட வந்து. அவர் சொல்றாரு, ராலிமுக்குன்னு ஒரு இடத்துல இருக்கு அங்க. அவங்க அப்படியா அப்படின்னு சரின்னு அவர் போயிடுறாரு. அவர் உடனே கொஞ்ச நேரத்துல பஸ் ஏறி பல பஸ் மாறி ராலிமுக்குக்கு வராரு. இந்த கைத்து கட்டல வந்து உட்காராரு. பெரியசாமி கிட்ட டீ கேக்குறாரு. டீ வாங்கி அவன் டீ குடுக்குறான், அவர் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்ச உடனே அவர் சொல்றாரு, இந்த இடம் உந்தாங்கிறாரு. அவன் ஆமாங்கிறான். நான் வந்து உனக்கு 15,000 ரூபாய் தரேன், இந்த இடத்த நீ என்கிட்ட கொடுத்துரு, இந்தா இதுல கையெழுத்து போடுங்கிறாரு. நான் ஏன் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறான் பெரியசாமி. இப்பதான் நீ சரின்னு சொன்னியே, நான் எங்க சரின்னு சொன்னேன், யாரையா நீ, திடீர்னு வந்து என்னத்தையோ கேட்கிற, போறியா இல்லையான்னு அவனை விரட்டி விட்டுறாரு. அவர் சொல்றாரு, பாரு என்கிட்ட 15,000 விட்டு 20,000 தரேன், அப்படி என்னையா இருக்கு இந்த இடத்துல, அது வெறும் தரிசு நிலம், புரியாம இதை வந்து கேட்கிற, போறியா இல்லையான்னு அவனை விரட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படி நீ குடுக்காட்டி உன்கிட்ட ஒண்ணுமே காசை கொடுக்காம ஏமாத்தி விடுவாங்க, அப்படிலாம் என்னை யாரும் ஏமாத்த முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டினோடனே அவன் ஒரு காடை கொடுக்குறான். மனசு மாறுச்சுன்னா நீ கோயம்புத்தூர்ல தான் என் வீட்டுக்கு வந்து பாருங்கிறான். அதெல்லாம் மனசுலாம் மாறாதுன்னா அவன் அந்த காடை வாங்கவே இல்லை. அந்த ஆளை விரட்டி விரட்டி அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கோபமா வருது நம்ம பெரியசாமிக்கு. நான் வெளியே போறேன் அப்படின்னு போறாரு. இவ சொல்றான், போகாத போகாதுங்கிறான். இல்ல நான் போறேன் பொண்ணு, தண்ணி அடிக்க ஆஸ் யூசுவல் அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரேம் வந்து போலீஸ்க்கு போன் பண்றான். பண்ணி இந்த மாதிரி வந்து ராலிமுக்குல எங்க லாரி டிரைவர் எல்லாம் போய் கல் எடுக்க போகும்போது அங்க பெரியசாமின்னு ஒரு ஆளு தண்ணி அடிச்சிட்டு ஒரே நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை என்னன்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த போலீஸ், சரி அவங்க அப்பாக்கு தெரிஞ்ச போலீஸ் பெரிய ஆளுங்க, சரின்ட்டுறாங்க. இவன் வந்து தண்ணி தண்ணி அடிக்க போயிடுறான். நைட் ஆகுது, கொஞ்ச நேரம் சாயங்காலம் ஆயிடுது. தாசக் இது இவனை காணும் பெரியசாமிய.
திலகமும் பார்த்து பார்த்து என்னடா வரவே இல்லைன்னு மகளை கைப்பிடியா புடிச்சிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போய் நம்மளே தேடுவோம் அப்படின்னு சொல்லி போறான். அப்ப லாரி வருது, அதுல தாசும் காதரும் இருக்காங்க. காதர் அங்க பாருங்க அங்க பாருங்க அப்படின்னோடனே அங்க பார்த்தா அந்த அந்த அம்மா போயிட்டு இருக்கா. இறங்கி என்ன இங்க போறீங்கன்னு கேக்குறாரு தாஸ். இல்ல அவரை காணும், எனக்கு பயமா இருக்கு, வாங்க நம்ம போய் தேடுவோம். இல்ல இல்ல நான் வரல அப்படின்னோடனே சரி காதர் இவங்களை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ, நான் போய் அவன் போற இடம் எனக்கு தெரியும், நான் போய் பாக்குறேன்னு அவன் கிளம்பி போயிடுறான். காதர் வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு இந்த பிள்ளைக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கான். அவன் அழுதுகிட்டே இருக்கா. அம்மா அம்மா அழுகாதீங்கம்மா, ஒன்னும் ஆயிடாது, காதர் எப்படியாவது தாஸ் அண்ணன் கூட்டிட்டு வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல தாஸ் வரான். தாஸ் வந்து சொல்றான் இந்த மாதிரி வந்து உம் தாஸ் வரான், அவனை வந்து கோயம்புத்தூர் பெரிய ஜெயில கொண்டே போட்டுட்டாங்க அப்படிங்கிறான். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு அவன் பயங்கரமா அழுகுறான். வாங்க நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டு, அவன் நான் வரமாட்டேங்கிறான். அப்ப நீ காதர் என்ன பண்ணி இந்த காசை வச்சுக்கோ, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கோயம்புத்தூர்ல நம்ம சின்ன ஜம்மாவுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்கேயே கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நான் எப்படியாவது பேசி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் அவனை அங்க பெரியசாமிய அந்த அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அவன் போன அப்புறம் தான் இவருக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு சாப்பாடை கொடுக்குறான். உடனே அவன் காதல் சொல்றான், அம்மா நீங்களும் சாப்பிடுங்கிறான். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், அவருக்கு ஒண்ணும் ஆகாதுமா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னோடனே சரின்னு அவர் அந்த அந்த பையன் வந்து அந்த பன் எடுத்து திலகத்திட்ட கொடுக்குறான். அவனும் ஒரு பன் எடுத்து சாப்பிடுறான். எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது இந்த அம்மா வீட்டையும் பூட்டல, அந்த அம்மா அவசரமா கிளம்பிடுது. கிளம்புறாங்க. கிளம்பி வந்து இந்த மாதிரி ஆட்டோ ஏறி அப்புறம் பஸ் ஏறி அந்த இடத்துக்கு அவன் கூட்டிட்டு வந்துடுறான். இந்த அம்மா அந்த இடத்த பார்த்து பயப்படுது. அம்மா நீங்க பயப்படாதீங்க, நான் காதர் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம் வருது. அது வந்து ஒரு குறுக்கு வழி மாதிரி போகுது. பக்கத்துல ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்கு. தூரத்துல பார்த்தா ஒரு சின்ன வீடு, நல்லா சோளம் மாதிரி நிறைய அந்த பூவெல்லாம் செடியெல்லாம் வச்சு நல்லா இருக்கு பார்க்க அந்த வீடு. அந்த வீட்டுக்கிட்ட கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போது ஒரே ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அந்த தாத்தாட்ட தாத்தா கதவை திறங்குறான். நீ யாருடா அப்படிங்கிறாரு தாத்தா. இந்த மாதிரி சின்ன எஜமா இவங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு அவர் ஒரு மாதிரி எரிச்சலா அவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கதவை திறந்து விடுறாரு. உள்ள போனோடனே அது நல்ல நவீன வீடா இருக்கு. எல்லா ஐட்டமும் இருக்கு அந்த வீட்டுல. அந்த வீட்டுல குதிச்சு குதிச்சு காதர் விளையாடுறான். அப்போ வந்து இவர் சொல்றாரு, இந்த பொண்ணமா சொல்லுது திலகம், இதெல்லாம் விளையாடாத உட்காருது, நம்ம வீடு மாறிமா, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்கம்மா. அவங்க ரெண்டு பேரும் எதையும் தொடல, சும்மாவே நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பிரேமும் தாசும் வராங்க. ஆனா பெரியசாமி வரல. பெரியசாமி எங்கன்னு கேட்டதுக்கு 9 மணிக்கு மேலதான் அவர் கூட்டியார முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரேம் தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். தாஸ் வந்து ஒரு மஞ்சள் கலர் பால், அது வந்து டென்னிஸ் பால், அதை வந்து காதர்கிட்ட கொடுத்து இந்த பிள்ளைய அந்த பக்கமா பம்பு செட் இருக்குல்ல அங்கிட்டு போய் விளையாட்டு காட்டுன்னு அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் தாஸ் வெளியே வந்துடுறான். பிரேம் உள்ள போறான். உள்ள போன உடனே அந்த அவங்க பம்பு செட்டு கிட்ட விளையாடுறாங்களா, அங்க ஒரே தண்ணி சத்தமா இருக்கு. இந்த பிள்ளைக்கு அவன் நிறைய விளையாட்டு காட்டுறான், மரத்து மேல ஏறுறான், நிறைய விளையாட்டு காட்டுறான். இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த அந்த பிரேம் போய் இந்த அம்மாவை தொடுறான். அந்த அம்மா பயங்கரமா கத்தி சாமான்லாம் தள்ளி விட்டு என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு அந்த கத்து கத்துது. ஆனா ஒரு சத்தம் கூட அந்த பக்கம் கேட்கல. ஏன்னா பம்பு செட்டு அந்த தண்ணி சத்தத்துல ஒண்ணு கேட்கல. திடீர்னு அந்த பொண்ணுக்கு மனோகரிக்கு வந்து அவங்க அம்மாவை பார்க்கணும்னு நினைப்பு வருது. அது எப்படின்னு தெரியல. அவனே வந்து அம்மா அம்மான்னு ஓடி வந்து முன்னாடி பாக்குது. கதவு பூட்டி இருக்கு. காதருக்கும் ஒண்ணும் புரியல. காதருக்கு ஏன் பூட்டி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நீ இங்கே நில்லு நான் வந்துடுறேன்னு பின்னாடி பக்கமா போய் பைப்பு வழியா ஏறி அந்த மொட்டை மாடிக்குள்ள குதிச்சு அதுக்கப்புறம் உள்ள வீட்டுக்குள்ள நுழையிறான். இந்த அம்மா கத்துறது கேக்குது. ஐயா ஐயா அவங்கள விட்டுருங்கன்னு கதவை திறந்து விட்டுறான். திறந்து விட்டு அக்கா நீங்க பிள்ளைய கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படிங்கிறான். அந்த அம்மா பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓட்டமா ஓடுது. இவன் பிரேம் தாஸ் தாஸ்ன்னு கத்துறான். தாஸுக்கு பம்பு சட்டத்துல ஒண்ணுமே கேட்கல. ஒரு இடத்துல தாஸ் கேட்டு அவங்கள துரத்துறான். அப்ப பிரேம் வந்து இவன் இந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அடிச்சு காலால மிதிச்சு அந்த டென்னிஸ் பேட்டை வச்சு அவன் மண்டையில ஒரு போடு போடுறான். எப்பயுமே உடம்புல வந்து ஒரு அளவுக்கு மேல ரத்தம் வெளியே போனா பிரெயின் வந்து ட்ராமாக்கு போயிடும். அதுல என்ன ஆயிடுது, அந்த பையன் மயங்கிறான். அதுக்கு மேல ரத்தமும் உடம்புல இருந்து அப்படி கொட்டுது. இவன் காலால அவன் வந்து காலால காதரை நெஞ்சில மிதிக்கிறான். அதோட காதர் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா வெளியில பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கா. தாசு ஓரளவு துரத்துறான். இதுக்கு மேல இந்த அளவுல ஓடுனா தாஸ் புடிச்சிருவான்னு அங்க அந்த கம்பி மாதிரி இருக்கு. அந்த கம்பிக்குள்ள நுழைஞ்சு போறா. கம்பி எல்லாம் அவன் மேல குத்துது. அதோட இந்த மகளை வந்து தூக்கிக்கிட்டு மேல தோல்ல தூக்கிக்கிட்டு ஏதோ ஒரு தைரியம் அதுல பயங்கரமா ஓடிடுறான். தாஸ் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரான். இந்த பையன் விழுந்து கிடக்கான். என்னாச்சு முதலாளி அப்படின்னோடனே
என்ன அவன் இருக்கானா செத்தானான்னு பாரு, அந்த பொண்ணு என்னாச்சு, அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு, பிடிக்க முடியல, இந்த பையன் வரலன்னா நான் எல்லாம் முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறான் பிரேம். இவன் போய் கிட்ட போய் பாக்குறான், அவன் மூச்சு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஓரமா கேக்குது. உசுர் இருக்கு முதலாளி அப்படிங்கிறான். அப்ப என்ன பண்ணுவான், ஆஸ்பத்திரி வாசல்ல போட்டுருவோமா, அப்படி போட்டா நம்ம மாட்டிப்போம், வேற என்ன பண்ணலாம் பாப்போம் அப்படின்னு யோசிக்கும் போது பிரேமோட கை பயங்கரமா நடுங்குது. அதை தாஸ் பார்த்தனா, என்னாச்சு முதலாளி, ஒண்ணு இல்ல, இவனை என்னமாவது பண்ணு, இவனை ஒரு சாக்குல சுத்தி அவன் அதை தோல்ல போட்டு தூக்கிட்டு போறோம், நீங்களும் வாங்க முதலாளி. இல்ல நான் வரல, எனக்கு பயமா இருக்கு, நீ போ அப்படின்ட்டுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர் திலகம் வந்து ஒரு வழியா மெயின் ரோடுக்கு வந்துடுறாங்க. தூரத்துல ஒரு ஆலமரம் தெரியுது. அங்க 3 ஆம்பளைங்களும் ஒரு பொம்பளை ஒருத்தி நிக்கிறா. பார்த்தோன்னே தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அங்க போய் அவ உட்கார்றா. உட்கார்ந்து என்னம்மா இப்படி ரத்தமா வந்து நிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகுறா. எங்கே போகணும்னா சிங்கநல்லூருங்கிறா. இந்த பக்கம் பஸ் இல்லையே போறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு போகணும் அப்படிங்கிறா. அப்போ வந்து அந்த அம்மா சொல்லுது, சரி நான் ஏதாவது பஸ் பார்த்து ஏத்தி விடுறேன், அழுகிறத முதல்ல நிறுத்து அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ் வருது. அந்த பஸ்ல அந்த அம்மாவை ஏத்தி விடுறாங்க. ஏத்தி விட்ட உடனே சிங்கநல்லூர் பொண்ணுன்னு அந்த டிரைவர்கிட்ட சொல்றாங்க. அவர் நான் பார்த்து மாத்தி விடுறேன்னு சொல்றாரு. இப்ப மேல ஏறின உடனே அந்த பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு உடம்பு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாதிரி வேர்த்த மாதிரி ரத்தம் ஊத்துதுங்க. வலி வேற தாங்க முடியல. அவ அப்படியே கண்ணை அசந்து தூங்கிடுறான். நடுவழியில பஸ் ஒரு இடத்துல நிக்குது. டிரைவரும் கண்டக்டரும் என்னடா ரோட்ல கிடக்குதுன்னு பார்த்தா சாக்கு பை மாதிரி கிடக்குது. அதை திறந்து பாக்குறாங்க, அதுக்குள்ள காதர் இருக்கான். பயங்கர ரத்தமா கிடக்கான். அப்ப அந்த டிரைவர் சொல்றாரு, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துருவோம். அந்த கண்டக்டர் சொல்றாரு, நமக்கு ஏயா வீண் வம்பு, ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். இல்ல கொண்டு போய் சேர்த்துருவோம், பாவமா இருக்கு அந்த பையனை பார்த்தா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் ஜீப் வருது. எனக்கு ஒரு போன் வந்துச்சு, இங்க ஒரு பையன் கிடக்கான்னு. இந்த பையன் தாங்க. அவங்க அப்படியே தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிடுறாங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு. இதெல்லாம் நடக்கையில அந்த பஸ்ல திலகமும் மனோகரி இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் இந்த விஷயம் தெரியாது. அவன் பயங்கரமா தூக்கிக்கிட்டு இருக்கான் டயர்ட்ல. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்கறாங்க போலீஸ். அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டா அவங்களுக்கும் சொல்ல தெரியல. எல்லா எல்லா புது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த பையன் உயிரை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவனுக்கு பயங்கர தையெல்லாம் போட்டு கையெல்லாம் பிராக்சர் ஆயிருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா திலகம் பஸ்ல வராங்க, காத்தால வந்துருது. திலகம் பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க, சிங்கநல்லூர்ல இறங்குறாங்க. வந்துட்டு இருக்கும் பார்த்தா அவங்க தம்பி ரத்னம் வரான். என்னக்கா ஆச்சு, என்ன இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் தம்பி அவ வந்து சொல்றா, வீட்டுக்கு வாக்கா போய் பேசுவோம், நான் வேலைக்கு போறேன்னு அங்க போய் உட்காந்து பேசுறான், பெரியசாமி அடிச்சாரான்னு கேக்குறான். அவர்லாம் ஒண்ணு என்ன அடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் மொத்த கதையும் சொல்லி அழுது முடிச்சு தலைய கட்டுறான். கட்டின உடனே நான் அந்த ஆளை சும்மா விட மாட்டேன், அவனை அந்த பிரேம கொல்லாம விட மாட்டேன்னு கத்துறான். ஆனா திலகத்துக்கு தெரியும், ரத்னம் அவ்வளவு பெரிய தைரியசாலி எல்லாம் கிடையாது. சின்ன வயசுலயே அவங்க அம்மா புடவைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். இப்போ வந்து இவங்க அவன் தம்பி சொல்றதுக்கு அந்த நாடகத்துல இவளும் சேர்ந்து நடிக்கிறா. தம்பி தம்பி அதெல்லாம் பண்ணிராதரா, எப்படியாவது உங்க மாமா எங்கன்னு மட்டும் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறா. அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டுறான். இப்ப மாமா எங்கக்கா இருக்காரு தெரியலையே, போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி வா போய் பாக்கலான்னு இவங்க 3 பேரும் கிளம்பி போறாங்க. அங்க போனா போலீஸ் ஸ்டேஷன்ல கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, கோயம்புத்தூர் எல்லாம் கூட்டிட்டு போல, இத பாரு இங்கதான் இருக்கான், நியூசன்ஸ் கேஸ், 150 ரூபா கட்ட சொன்னோம், புருஷகிட்ட 150 ரூபாய் இல்ல, அதனால 1 வாரம் ஜெயில போட்டிருக்கோம், உங்ககிட்ட காசு இருந்தா கட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க. அவன் வந்து அங்கே அவன் வந்து தாடி வச்சு அவன் எங்க உட்கார்ந்து இருக்கான். அவன் பெரியசாமியை பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான், போலீஸ்காரங்கிட்ட இவ கேக்குறா திலகம், என் வளையல் இருக்கு, இதை அடகு வைக்கணும், இப்படியே போங்க அடகு கடை இருக்கு வச்சுட்டு வாங்கன்னு அடகு கடையில வச்சு 150 ரூபா வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவ சொல்றா, அந்த போலீஸ்காரர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு பெரியசாமிய. பண்ண உடனே பெரியசாமி மகளை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான், எனக்கு பசிக்குது சாப்பிடணுங்கிறான். சரி வாங்க போவோங்க போது அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, நீங்க அந்த டீ கடை தானே வச்சுட்டு, ஆமா ஆமா அப்படின்னு. உங்க டீ கடை என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க போங்கிறாரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, போய் அங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அந்த போற வழியில தம்பி கிட்ட இவ சொல்றான், திலகம், மாமா கிட்ட இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம்னா அவனும் சரின்றான். அப்புறம் அவங்க நல்லா சாப்பிட்டுறான். சாப்பிட்டுட்டு அவன் சொல்றான், நான் வந்து தண்ணி அடிக்க போய் இப்படி ஆயிடுச்சுங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, இதுக்கு தான் நாங்க போகாதீங்கன்னு சொன்னேன்னொன்னே, சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம்னு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க இடம் பூரா வேலி போட்டு பிரேம்சந்தோட இடம்னு எழுதி இருக்கு. உனக்கு ஒண்ணும் புரியல, இது ஏன் இடம் தானேன்னு கத்துன்னு கத்துறான். யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அங்க இருக்க ஆள் சொல்றாரு, இதான் போர்டு போட்டோல, இது உன் இடம் இல்ல, எனக்கு தெரியாது போ, உன் சாமான்லாம் ஆலமரத்துக்கிட்ட போட்டுக்கோ. அப்ப ரத்தினம் கேக்குறேன், எங்க மாமா இருக்கு பத்திரம் அப்படின்னு கேக்குறேன். அப்ப அப்ப இவர் வந்து கேக்குறாரு, வீட்டை பூட்டிட்டு தானே வந்தேங்கிறார். அவன் வந்து நான் ஆமா அப்படிங்கிறா. ஆனா வீடே இல்லையே, இப்ப அதை எதுக்குங்க கேக்குறீங்க அப்படிங்கிறா. ஆமா, யார்கிட்ட பத்திரத்தை கொடுத்து வச்சோன்னு பெரியசாமி ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்து, கொஞ்ச நாள் முன்னாடி கடன் வாங்குறதுக்காக
ஒரு ரெவன்யூ ஆபீசர்கிட்ட கொடுத்து வச்சோம் ஞாபகம் வருது. சரி அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கி போனா அங்க போய் கேட்டு வாங்க போறாரு. அங்க போய் கேட்கும் போது அந்த ரெவன்யூ ஆபீசர் பக்கத்து பத்திரத்தை எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு, பெரியசாமி இது உன்னோட இடம் கிடையாது. என்ன சொல்றீங்க? நான் இவ்வளவு நாளா வரி கட்டுறேன், அப்பெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் ரெவன்யூ ஆபீஸ்ல இருந்து செக் பண்ணி பார்க்கல, இப்பதான் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உன் இடத்தோட நம்பர் 178/2/3 அப்படின்னு சொல்றாரு அவரு. இல்ல இல்ல அது ஏன் இடம் தான், அது உன் இடம் இல்ல. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேற்கே 1 கிலோமீட்டர் போனா அங்க ஒரு சொனை இருக்கு, அதுதான் உன் இடம். இல்லவே இல்ல இதான் என் இடம்னு அவன் கத்துறான். அவர் கேட்க நீ வேணா கலெக்டர் கட்டுற போய் வேணாலும் இதை காட்டு, காட்டினா அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. அப்ப அவர் வெளியே வந்து கத்துறான், பெரியசாமி எல்லாம் லஞ்சம், உங்களுக்கு பணம் கொடுத்து சமாளிச்சிருப்பாங்க, எல்லாரும் இப்படி போய் சொல்றீங்க, 20 வருஷமா அது எங்க அப்பா கிட்ட இருந்த இடம், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு கத்திக்கிட்டு வெளியே வரான். வந்து வந்தப்போ ரத்தனம் சொல்றான், இவங்க எல்லாம் கலெக்டர் ஆபீஸ்க்கு போலான்னு 3 பேரும் முடிவு பண்றாங்க. ரத்தனம் சொல்றான் எனக்கு வேலை இருக்குங்கிறான். சரி நீ போன. ரத்தனத்தை அனுப்பி விட்டு கலெக்டர் ஆபீஸ்ல போய் உட்காந்துருக்காங்க. கலெக்டர் ஆபீஸ்ல யாரு கலெக்டர்னே அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் கோட் சூட் போட்டிருக்காங்களா, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா. இவன் என்னடா பண்றதுன்னு ஒரு மரத்தடியில உட்காந்துருக்கான். அப்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆள் வரான் அவங்க கிட்ட. வந்து என்ன வேணும்னு கேட்கறான். இந்த மாதிரி இவன் சொல்றான் எல்லா கதையும். சொன்ன உடனே அந்த நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டு, நான் கலெக்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், நான் வந்து கிட்ட கொண்டு போக முடியும், மனு எழுதணும், முதல்ல நான் போய் உன் இடமான்னு பார்த்துட்டு வரேன்னு உள்ள போற மாதிரி போறான். போயிட்டு வெளி பக்கமா போய் ஒரு டீ கடையில ஒரு சிகரெட் பிடிக்கிறான். அந்த கடைக்கார பொம்பளை கேக்குறா, எங்க பாக்கி அப்படிங்கிறா. எவ்வளவு? 25 ரூபா. கண்டிப்பா சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துறேன். அவன் கண்ணத்துல தட்டிட்டு இந்த பக்கமா வந்து பார்த்தேன், அது உன் இடம் தான்னு சொல்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒரு மனு போட்டா போதும், கொஞ்சம் காசு வேணும், செலவாகும். எவ்வளவு ஆகுனா? அவன் 25 ரூபா அப்படிங்கிறான். என்கிட்ட அவ்வளவு இல்லை, ஏன்னா அவன் எண்ணி 24 ரூபா கொடுக்குறான். அங்க போய் ஒரு டைப் அடித்திடுறோம், உன் பேர் என்கிட்ட. அவன் பெரியசாமின்னு சொல்றான். எல்லாத்தையும் அந்த நம்பர் வச்சு அடிச்சு, என்ன கையெழுத்தா இல்ல கை நாட்டா? அவன் கை நாட்டு வைக்கிறான். இந்த மனுவை நான் கலெக்டர் கிட்ட கொடுத்துட்றேன். கலெக்டர் இல்லையாங்க, கலெக்டர் ஊருக்கு போயிருக்காரு அப்படி சொல்லும் போது கலெக்டரோட கார் வந்து கலெக்டர் இறங்கி உள்ள போறாரு. ஆனா பெரியசாமிக்கு அது கலெக்டர்னே தெரியல முதல்ல. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இதை நான் மனுவை கொடுத்துட்றேன், 10 நாள் கழிச்சு உன் வீட்டு விலாசம் சொல்லு. வீடே இல்லைங்கிற, எங்கெங்க விலாசம் சொல்றது? சரி அப்படிங்கிறியா? அப்ப நான் வந்து சொல்லி விடுறேன், யார் மூலமாவது வச்சு, ராலிமுக்குல தானே, நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. சொன்ன உடனே இவன் வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு ஓரளவு நிம்மதியோட கிளம்புறான். கிளம்புக்கு வந்து சொல்றான், எனக்கு பஸ்ஸுக்கே காசு இல்லைங்க அப்படிங்கிறான். அவர் உடனே 1.5 ரூபா கொடுக்குறாரு. அதை அவன் வாங்கி வச்சுக்கிறான். அந்த டைப் அடிச்சவனுக்கு 2 ரூபா கொடுத்துட்டு மத்ததை அவன் பாக்கெட்ல போட்டுட்டு அவன் போயிடுறான். இப்போ வந்து கலெக்டருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது என்னன்னா, அன்புள்ள ஐயா, சமீபத்தில் ராலிமுக்கு என்ற இடத்தில் நெடுப்பாக்கம் பஞ்சாயத்து நிலத்தின் மேக்னீசியம் அது மாதிரி மினரல்ஸ் வந்து அங்கே கிடைக்குது. இத வந்து பிரேம்சந்த் அகர்சந்த்னு 2 பேரு ப்ராஸ்பெக்டிவ் லைசன்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க வந்து அங்க நிறைய வைரம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான தகவல். அவங்க வந்து அங்கிருந்து வைரத்தை எடுத்து பாம்பேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. இது வந்து அரசாங்கத்துக்கு பெரிய இதுவாயிடும், லாஸ் ஆயிடும், இழப்பாயிடும். அதனால நீங்க அதை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதுறாரு. யாரு எழுதுறாங்கன்னா, அதை சதாசிவம் ராவ். அவன் வந்து அந்த காஸ்மோபாலிட்டன்ல கேட்டான்ல, அந்த சதாசிவம் ராவ். அதுக்கப்புறம் இந்த கடிதத்தை பார்த்துட்டு இந்த கடிதத்தை வந்து எடுத்து இந்த ஜியாலஜிஸ்டுக்கு கலெக்டர் அனுப்பி வைக்கிறாரு. ஜியாலஜிஸ்ட் இருந்து ஒரு லெட்டர் வருது. அது என்னன்னா, the area has been extensively surveyed by GSI and SGD. There are no diamonds in that area, not even an industrial diamond. If you so desire, you may cancel the PL and seal off the land. We will do the resurvey, but I have my doubts அப்படின்னு எழுதுறாங்க. இது வந்து கலெக்டர் இதுக்கு ஒரு குறிப்பு எழுதுறாரு. அது என்னன்னா, லைசன்ஸ் வந்து கொடுத்த வரைக்கும் சரி, அதை இப்ப புதுப்பிக்க வேண்டாம், அவங்க தோன்ற வரைக்கும் தோண்டட்டும், நான் போய் ஒரு முறை அதை பாக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி அவரு கையெழுத்து போடுறாரு அதுல. இங்க என்ன பண்றாங்கன்னா, பிரேம் வந்து அந்த ப்ரொஃபஸரை பார்த்து பேசுறான். பேசிட்டு 45,000 ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணிட்டேன், அதுல வைரமும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல, எவ்வளவு தோன்றுனாலும். நீ ஏதோ ஒரு பைப் லைனுங்கிறீங்க, அதையும் காணும் அப்படின்னோடனே, இல்ல இல்ல அங்கேதான் இருக்கு, கொஞ்சம் பொறுமை வேணும். என்ன சார் பொறுமை வேணும், இதுக்கு மேல காசு கொடுக்க முடியாது, உங்களை வேற டைரக்டர் ஆக்கி உங்களுக்கு வேற நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். நானா உன்னை என்ன டைரக்டர் ஆக்க சொன்னேன்? முதல்ல கிடைச்சிச்சுல ஒரு வைரம், அதை காட்டு அப்படிங்கிறாரு. அதைத்தான் சார் காணும். என்னையா சொல்ற, அந்த வைரம் தானே முக்கியம், அதை எங்கேயோ வீட்டுல வச்சேன், அதை காணும் அப்படிங்கிறான். சரி வீட்டுல போய் நல்லா தேடி பாரு
அப்படின்னு இவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து நல்லா தேடுறான். அப்ப அந்த சின்னி அந்த பொண்ணு வருது. நான் இந்த மாதிரி முழுகாம இருக்கேங்குது. அவன் என்ன அப்படிங்கிறான். அது அப்புறம் விளக்கமா சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, டாக்டர்கிட்ட பேசிடுறேன், எல்லாம் நம்ம கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுது. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இவன் கேக்குறான், ஏதாவது கல்லு பாத்தியா இங்க அப்படிங்கிறான். அந்த பொண்ணுக்கு அப்பதான் யோசனை வருது. ஒரு தடவை ரூமை கிளீன் பண்ண வந்த போது அந்த கல்லை பார்த்துட்டு இதுக்கு என்ன கல்லுன்னு தெரியாம தூக்கி அது சாக்கடைக்குள்ள இருந்த ஞாபகம் வருது. இத சொன்னா சின்ன முதலாளி திட்டுவாருன்ட்டு நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா கிட்ட போய் இவன் சொல்றான், இது மாதிரி இவ்வளவு செலவாயிடுச்சு, ஆனா கல்லு பைப் லைன் எல்லாம் கிடைக்கல, இதைத்தானே நான் சொன்னேன், பரவாயில்ல பணம் போனா போட்டும், நீ பாடம் கத்துக்கிட்டீல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அவன் சொல்றான், இல்ல இல்ல பைப் லைன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப இவங்க அப்பா சொல்றாரு, அப்ப நீ எந்த பாடத்தையும் கத்துக்கல, சரி விடு அப்படின்னு சொல்லி இவர் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காதர் இருக்கான்ல, அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்கல்ல, அந்த டாக்டர் போலீஸ்க்கு போன் பண்றாரு. அந்த அந்த போலீஸ் வந்து 28வது அறையில வந்து காத்துட்டு இருக்காரு. அந்த போலீஸ் பேரு பாத்தீங்கன்னா செல்வராஜ். அவர் மதுரையில இருந்து மாறுதலாகி கோவைக்கு வந்திருக்காரு. கோவை அவருக்கு ரொம்ப புதுசா இருக்கு, அவங்க மொழி எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா மனசுல தோணிக்கிட்டே இருக்கு, ஒரு சின்ன பையனை எப்படி இப்படி போட்டு அடிக்கிறாங்க, இந்த கேஸை நம்ம கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு ரொம்ப அவரு அதுல ரொம்ப ஒரு இதுவா இருக்காரு, ஆர்வமா இருக்காரு. டாக்டர் வராரு. அப்ப என்னாச்சு அந்த பையனுக்குன்னு கேட்க, டாக்டர் சொல்றாரு காதர் இறந்துட்டான் அப்படிங்கிறாரு. அவரால தாங்கவே முடியல அத. ஐயோ அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆச்சு, நான் பாக்கலாமான்னா சரின்னு கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. அங்க மத்த பேஷண்ட்க்கு பயப்படக்கூடாதுன்னு அவனோட இடத்த மூடி வச்சிருக்காங்க. போய் பார்த்தா அவன் முகத்துல முகமே தெரியலங்க. அந்த அளவுக்கு கட்டு போட்டு கை கால் எல்லாம் பயங்கர அடி. இவன் ஏதாவது பேசினானான்னு போலீஸ் கேக்குறாரு. அப்போ அங்க அங்க பார்த்த டியூட்டி பார்த்த முரளிதரன் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் கூப்பிடுறாங்க. ஒரு வயசான நர்ஸ் அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. நடுவுல முழிப்பு வந்துச்சான்னு கேட்கும் போது டாக்டர் அந்த அந்த கேஸ் ஷீட் எடுத்து பார்க்க போறாரு. அப்ப அந்த வயசான நர்ஸ் சொல்றாங்க, ஒரே ஒரு தடவை முழிப்பு வந்துச்சு, அப்போ உன் பேர் என்னடான்னு கேட்டோம், காதர்ன்னு சொன்னான். அதுக்கப்புறமாட்டி அதுக்கப்புறமாட்டி நாங்க கேட்டோம், இந்த மாதிரி வந்து கேட்கும் போது அவன் சொன்னான், மனோகரின்னு சொன்னான். அதுக்கப்புறம் சின்ன எஜமான்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவன் திருப்பி அவன் கண்ணை திறக்கவே இல்லை, அவன் அது கொஞ்ச நேரத்துல இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் எல்லாம் பயங்கரமா அழுகுறாங்க. அந்த அவருக்கும் போலீஸ்க்கும் பயங்கரமா அழுகு வருது, சின்ன பையன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் செத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் டாக்டர் முரளிதரன் கேட்ட, 1 மணி நேரம் இருக்குன்னு. அவன் இவன் கண்ணை யாருக்காவது தானம் பண்ண பாருங்க. உடனே அவர் சொல்றாரு, நாங்க வந்து இவர் அந்த டெஸ்டிங்க்கு மாதிரி, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், இவனை போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டு இவனை எரிச்சிருங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அவனோட பாக்கெட்ல இருந்து இந்த பால் கிடைச்சிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அந்த பால் வந்து டென்னிஸ் பால், அதுல ஏதோ விலாசம் மாதிரி எழுதி இருக்கு. ஒருவேளை இவன் டென்னிஸ் பந்து பொறுக்கி போடுற பையனா இருப்பானோ அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த போலீஸ்காரருக்கு. அதுக்கப்புறம் அவன் சட்டையில அந்த அப்பர் நாண்டு ட்ரெஸ் கடை இருக்கு. இதெல்லாம் பார்த்து எழுதிக்கிட்டு வெளியில வந்து டாக்டர்கிட்ட கேக்குறான், இது என்ன அப்படின்னு கேக்குறான். கேக்குறாரு போலீஸ்காரர். அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, யாரோ ஒரு ஆளு இந்த மாதிரி டென்னிஸ் பேட் மாதிரி ஏதோ ஒரு பெரிய பொருளால மண்டையில அடிச்சிருக்காரு, பயங்கரமா ரத்தம் போய் அவன் டிராமாக்கு போயிட்டான், போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருக்காங்க, அதுலதான் செத்து போயிட்டான் அப்படின்னு. உடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சார், நான் இதை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு அவரு ஜீப்ல ஏறுறாரு. உடனே அந்த டிரைவர் கேக்குறாரு, எங்க போகணும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனா, இல்ல இல்ல அந்த பையன் செத்து அவனை கொண்டாந்து போட்டிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போ அப்படிங்கிறாரு. அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த பாக்குறாரு. அங்க இருந்து 1 கிலோமீட்டர் முன்னாடி போக சொல்றாரு. முன்னாடி போனா அங்க ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்து மாதிரி போகுது. அந்த சந்துக்குள்ள போனா ஒரு வீடு தெரியுது. அந்த வீடு கிட்ட போனா அந்த தாத்தா இருக்காரு. இவன் போய் இறங்கி அந்த போலீஸ்காரர் கேக்குறாரு, சின்ன எஜமா எப்ப வந்தாங்கன்னு கேக்குறாரு. அவனே அந்த தாத்தா வந்து போலீஸ்னு பயப்படுறாரு. பயப்படாதீங்க, சும்மா சொல்லுங்க, அவரு 20 நாள் முன்னாடி, காதரு அவனே 20 நாள் முன்னாடி, கூட யாராவது ஒரு பொண்ணும் ஒரு ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பொண்ணும் வந்தாங்க. எங்க இருக்கு சின்ன ஜமாவின்னொடனே அவர் ஃபுல் அட்ரஸையும் கொடுத்துடுறாரு. உடனே போலீஸ்காரு பயங்கரமா சிரிக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரியசாமி அந்த நிலத்துக்கு வரான். நிலத்துக்கு வந்து இப்போ அவனுக்கு தேவை என்ன, ஒரு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். சரின்னு அந்த ஒரு அவனுக்கு ஒரு நிலம் இப்ப கிடைச்சிருக்குல்ல, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு கூரை மாதிரி போடுவோம், இப்போதைக்கு தங்குவோம். 10 நாள் ஆச்சு, அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு பேச்சையும் காணும். சரி பாப்போம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டே கூரைக்கு எல்லாத்தையும் தோண்டி ரெடி பண்றான். அந்த அம்மா திலகம் வந்து அந்த அம்மா ஒரு இடத்துல வெட்டுது, முதல் வெட்ட சொல்லுது, அந்த பிரேம்க்கு இந்த முதல் வெட்டு. ரெண்டாவது மண்ணுல வெட்ட ஒரு இது போடும் போது சொல்லுது. ரெண்டாவது இடத்துல குழி தோண்டும் போது சொல்லுது, இது வந்து என்னோட கையால் ஆகாத புருஷனுக்கு. மூணாவது வெட்டு அந்த தாசுக்கு. அப்படிங்கும் போது நடுவுல யோசிக்குது, ஐயோ காதர் என்னான்னு தெரியலையே, அவனை காணுமே, அவனை என்ன பண்ணாங்களோ அப்படின்னு நினைச்சு காதல் நினைச்சு ரொம்ப கவலைப்படுது. அந்த இடத்துல இருந்து விளையாண்டுக்கிட்டே
அந்த குழந்தை வந்து கொஞ்சம் தூரமா அந்த சுனை கிட்ட போயிருது. அப்பா அம்மா வியப்பை வேர்வை பெருக அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மனோகரி அந்த மண்ணை தோண்டுது. தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சுனை கிட்ட போகுது. அந்த தண்ணி பாத்தீங்கன்னா சலசலன்னு சத்தம் கேக்குது. அந்த தண்ணி பார்க்க நல்லா தெளிவா இருக்கு. அந்த தண்ணிக்குள்ள எட்டி பாக்குது. அந்த தண்ணிக்குள்ள காதலோட முகம் தெரியுது. இந்த பொண்ணு சிரிக்குது அதை பார்த்துட்டு. காலுக்கிட்ட ஏதோ வருடுற மாதிரி இருக்கு. திருப்பியும் தோணுனா இதே மாதிரி இன்னொரு கல்லு கிடைக்குது. அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்கலாமான்னு யோசிக்குது. வேண்டாம், போன தடவையே கொடுத்த போது நிறைய பிரச்சனை வந்துச்சு, அதனால வேண்டாம்னு முடிவு பண்ணுது. இந்த சர்மா சொல்றாரு இல்லையா, அந்த பைப் லைன், அது மேல மனோகர் ஏறி நிக்குது. ஏறி நின்று அந்த கல்லை பார்த்து அந்த கல்லை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள எரியுது. அந்த தண்ணிக்குள்ள அந்த கல்லு பலக் அப்படிங்கிற சத்தத்தோட அந்த கல்லு விழுகுது. அதுதான் 2வது வைரக்கல். நீர்ல விழுந்து முழுகுது. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் தேங்க்யூ தேங்க்யூ. மூச்சு விட சொல்லிட்டீங்க. ரொம்ப ஒரு பெரிய ஸ்டோரி. மூச்சு விட சொல்லிட்டீங்க. ஒரு வயசுல 2 பேரும் ஆயிடுச்சு. அருமையான கதை. ஒரு நீண்ட ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு நீண்ட கதை கேட்டு. வாங்க, யார் பேசுறது? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். அம்மா சேவா, ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப அழகா அந்த கதைய, எவ்வளவு பெரிய கதைமா, ஆனா ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. பாவம் அந்த காதர் கொஞ்சம் பொழிச்சுக்கலாம். அந்த குழந்தை நல்ல குழந்தை அப்படி போயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பிரேமுக்கு ஒரு தண்டனை கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் அதுவும் ஒரு இதை வந்து உணர்த்துது. நான் எப்படியாவது மனோகரி கடைசியில பேசிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுவும் ஒன்னும் சாத்தியப்படல. அதனால கதை ரொம்ப அருமையா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பு. சொன்னது வந்து அந்த கதை சொன்ன தோரணை ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப பிரமாதம். வாழ்க, தொடரட்டுமா. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நான் வரேன் சார், நான் வரேன் சார். வாங்க சார். எக்ஸலன்ஸ் சேவா. ரொம்ப ரொம்ப விறுவிறுன்னு அட்டகாசமா சொல்றீங்க, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பிரமாதமா சொல்றீங்க. இந்த ஸ்கிரீன் பிளே எழுதிருக்காரு பாருங்க, அட்டகாசம். அடிச்சுக்க முடியாது. என்ன இடத்தை எப்படி எல்லாம் அந்த ஒரு டென்னிஸ் பால் எங்க கொண்டு கனெக்ட் பண்றாரு பாருங்க. டென்னிஸ் பால கொண்டு அது குழு கிடைக்கிறது பாருங்க. அவருடைய ஒவ்வொன்றையும் நுட்பமா கவனிக்கலாம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எந்த பொருளும் எதையா சொன்னாங்கன்னா நுட்பமா கவனிக்கும். கடைசியில அதுக்கு முடிவு கிடைக்கும், அதுக்கு ஒரு வினா கிடைக்கும். ரொம்ப பிரமாதம். 1979 10 பைசா கொடுத்தா முதல்ல 10 பைசா லஞ்சம் கொடு, முடிஞ்சா 90 பைசா லஞ்சம் கொடு. அப்பவே 79 ஆடி இருக்கு. 79 கம்மி தான், குறைக்கல் தான் லஞ்சம் இருந்திருக்கு. அப்பவே லஞ்சம் இருந்திருக்கு. கோவை, சிங்காநல்லூர், அந்த கல்லு, அந்த பிரேம், அந்த பையன் நண்பர்களால அப்பா சொல்றாரு பாருங்க, வைரம் ஒரு ஆக்ரோஷமானது பாரு, முதல்லயே ஒண்ணு பொய் சொல்ல வைக்குது பாரு, அது ஒண்ணு அழிச்சிடும். அந்த வைரம் நினைச்சாலே அழிச்சிடும்ன்றதுனால அப்பா வான் பண்றாரு பாருங்க ஆரம்பத்திலேயே. உண்மையிலேயே அது எக்ஸலண்டா எடுத்து போயிருக்காரு. ஸ்டோரி பிரமாதம். ஒவ்வொரு லைனையும் எனக்கு பிரமாதம் சொல்லியிருக்கீங்க. I thoroughly enjoyed your story. A very kind of interesting and thriller இருந்தது. கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த சுனையில அந்த கிடைக்குது. கல்ல தூக்கி போட்டு கதையை முடிக்கிறாரு. அட்டகாசம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். வாங்க வசந்தி மேடம். சேவா மேடம், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் கதையை சொல்லி முடிச்சிங்க. நிறைய பெரிய கதை, நல்லா அழகாக எல்லா டீட்டெயில்ஸையும் விடாமல் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது உங்களுக்கெல்லாம் இந்த கதையோட பேக்ரவுண்ட் வந்து நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஹோப் டைமண்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோப் டைமண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, எத்தனையோ செஞ்சுரிக்கு முந்தி கோலாப்பூரோ எங்கேயோ வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது வந்து 40 கேரட்டோ ஏதோ அவ்வளோ பெரிய டைமண்டு. அதை வந்து ஒருத்தர் கையா மாறிச்சு. அதுதான் இந்த கதையோட பேக்ரவுண்டு. ஓகே, ஸோ அது ஒரு கையா மாறிச்சு. கடைசி அது வந்து யார் கையில போனாலும் அவங்களுக்கு வந்து கர்ஸ், அதுக்கு ஒரு கர்ஸ்.
அவங்க அதாவது அவங்களோட ராஜ்யம் போயிடும், கிங்ஸ்க்கெலாம் போயிருக்கு, அவங்களோட இது போயிடும், அவங்களோட பவர் போயிடும், அவங்களோட அரண்மனை போயிடும். இப்படியே கடைசியில் யாருமே அதை ஓன் பண்ணலை. இப்போ ஸ்மித்சோனியன் மியூசிக் இதில் வந்து மியூசியத்தில் அதை வச்சிருக்கிறாங்க. இந்த இதை போய் நீங்கள் பாருங்கள், அதை பற்றி தெரியும். ஹோப் டைமண்ட் அதுக்கு பேர் வச்சது ஐரானிக்கல். ஏன்னா அதுக்கு யாருக்குமே ஹோப் கொடுக்கல, எல்லாம் அது கர்ஸ் ஆஃப் தி ஹோப் டைமண்ட். அது வந்து இது சொல்லுவாங்க, எலிசபெத் டெய்லர் வந்து எல்லா டைமண்டும் வச்சுருந்தாங்களாம், ஆனால் ஹோப் டைமண்ட் மட்டும் வச்சுக்கல, ஏன்னா அது வந்து கர்ஸ்ன்ட்டு வச்சுக்கல. அதனால இது வந்து ஒரு கையாக மாறுது, அதுவும் ஒரு கையாக மாறுச்சு. கடைசியில் இது யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு கிங் வச்சுருந்தான், அவனோட ஆட்சி அப்படியே போயிருச்சு. ஸோ இது மாதிரி ஒருத்தருக்கும் அந்த கர்ஸ். அப்புறம் இப்போ கடைசியில் ஸ்மித்சோனியன் மியூசிக்கில் அதனோட ஹிஸ்ட்ரியை போட்டு வச்சுருக்குறாங்க இதில் அமெரிக்காவில். இது வந்து இன்னொன்று, இந்த கதையில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த டைமண்டை தெரிஞ்சுட்டு எப்படியாவது நம்ம எடுத்துக்கணும்னு அந்த கிரீடினஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறத காமிக்குது. ஆனால் கடைசியில் என்னன்னா, யார் இதில் வைரம், நிஜமாவே யார் வைரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த திலகமும் அந்த பொண்ணு தான் வைரம். அந்த பொண்ணு ஒரு வைரம். அந்த பொண்ணுக்கு காது கேட்காட்டி கூட அது ஒரு வைரம். ஏன்னா வந்து அதுக்கு எல்லாம் புரியுது. முதல்ல வந்து இந்த டைமண்டால தான் இது வந்துச்சு, இந்த கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. அடுத்த டைமண்ட் எடுக்கும்போது இது வேண்டாம் தூக்கி எறிஞ்சிருது இல்லை. ஸோ இது வேண்டாம் அப்படிங்கிறது அந்த அந்த பொண்ணு சின்ன குழந்தை தான் வைரம் மாதிரி இங்கே ஜொலிக்குது அப்படிங்கிறது தான் அவர் காமிக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். உங்களோட பார்வை எப்பவுமே வேற மாதிரி இருக்கும். நீங்க கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க கான்செப்ட. ஆனா அந்த கடைசியா நான் வந்து அந்த பொண்ணு அந்த தண்ணி கிட்ட விளையாட போகுது, அவனுக்கு வேற இடம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும் போதே நான் என்ன நினைச்சேன், அந்த பூமி தான் வந்து அந்த வைரங்கள் நிறைய கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா வந்து வேற இடத்துல அந்த பைப் இருக்குது, அந்த இடத்துல கிடைச்ச மாதிரி அந்த கதையை கொண்டு போயிட்டாரு. ஆனா ரொம்ப அருமையா இருந்தது. சேவா எக்ஸலண்டா சொன்னீங்கம்மா. நிறைய கேரக்டர்ஸ், எவ்வளவு கேரக்டர்ஸ் தெரியுமா? நானும் எழுதுன அவ்வளோ கேரக்டர் நான் அவ்வளவு படிக்கவே முடியாது, பட் அவ்வளோ கேரக்டர் இருக்குது. அருமையா சொன்னீங்க. அந்த மேடம் சொன்ன மாதிரி அந்த காதலை சாகடிச்சது தான் வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருந்தது. மேடம் சொன்ன மாதிரி மனோகரி ஒரு வைரம், திலகம் ஒரு வைரம், இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த திலகம் அந்த மேடம் அந்த கதையோட கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த வைரத்தை. ரொம்ப அருமையா இருந்தது. சுஜாதா வந்து ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாரு இந்த கதைய. அந்த இவரு முதல் நீ சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, கடவுள் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த நாடகம் வந்து பூர்ணம் விஸ்வநாதன் நடிச்சு அவ்வளவு ஹிட்டான ஒரு நாடகம், டிராமாவாமா அது. நான் வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. அப்ப வந்து பேராசிரியர் ஞான சம்பந்தம் சொன்னாரு, கடவுள் வந்திருந்தார் வந்து சுஜாதாவோட ஒரு ஹிட் டிராமா அப்படின்னு சொல்லிட்டு. பூர்ண விஸ்வநாதன் அவ்வளோ நாள் அந்த பிஸியா அந்த நாடகத்துக்காக அப்படி நடிச்சாராம். சுஜாதா வந்து அவ்வளவு அழகா அந்த நாடகத்துக்கு அவ்வளவு ஸ்கிரீன் பிளே எழுதி அவ்வளவு அழகா நடிச்சு எழுதி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த கதையும் ரொம்ப அருமையான கதை, வைரங்கள். ஆனா ஃபுல்லா நிறைய அப்படியே போய்கிட்டே இருந்தது. நீங்க சொல்லும் போது உங்க கூடவே டிராவல் ஆனோம் நாங்க. எங்கெங்கெல்லாம் போனீங்களோ அங்கெல்லாம் போனோம் நாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடம் பேசுறீங்களா? சொல்றேன் சார். வணக்கம் சேவா. ரொம்ப அருமையான ஒரு கதை சொல்லியாக இன்னைக்கு மாறிக்கிட்டே வாரீங்க. நல்ல கதை சொல்லி தான், ஆனா ரொம்ப அழகா இன்னைக்கு கதை சொன்னீங்க. அது ஒரு குறுநாவல். அந்த குறுநாவலை இவ்வளவு சுருக்கமாக 1 மணி நேரத்துல சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல அவருடைய படைப்புகள்ல இந்த வைரம் படைப்பும் ஒரு சிறந்த படைப்பு தான். எப்படி அந்த கிராமப்புற மக்களை வந்து இது மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. தங்கம் இருக்கு அப்படின்ட்டு அந்த பூமிகளை நாசம் பண்றது, வைரம் இருக்குன்னு நாசம் பண்றது, இல்ல வேற ஏதாவது பொருட்களுக்காக நாசம் பண்றதுன்னு ஏழை மக்களுடைய வாழ்க்கை வந்து எப்போதும் கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. அப்படிங்கிறத சுஜாதா வந்து ரொம்ப ஒரு அழுத்தமாக காட்டாம அப்படி மேலோட்டமா அழகா காட்டிட்டு போவார். அதுதான் அவருடைய ரொம்ப சிறப்புன்னு சொல்றதே அதுதான். அது அந்த சிறப்பை நீங்க ரொம்ப அழகா வெளியே கொண்டு வந்தீங்க. அதுதான் உங்களுடைய சிறப்பாக நான் கருதுகிறேன். இவங்க சொன்ன மாதிரி நம்முடைய தமிழ் மக்களுடைய மனமே எப்போதுமே எந்த நெகட்டிவ் இதையும் நம்ம விரும்பவே மாட்டோம். பாசிட்டிவா இருக்கணும்னு தான் நினைப்போம். அந்த மாதிரிதான் அந்த பையன் காதருடைய இறப்பும் நம் மனதுக்கு கொஞ்சம் மனதுக்கு ஒரு
வருத்தத்தை கொடுக்கிறது. இதை இப்ப மலையாள இதுல பார்த்திருக்கலாம் நீங்க. சினிமா துறைகள்லயுமே சினிமா படங்கள்ல நிறைய மலையாள படத்துல வந்து நெகட்டிவ் இதுதான் முடியும், பாசிட்டிவா ரொம்ப முடிக்க மாட்டாங்க. ஆனா நம்முடைய இதை அங்க நெகட்டிவா எடுக்கிறது கூட நம்ம பாசிட்டிவா முடிப்போம். ஏன்னா நம்முடைய மனநிலை அப்படி, ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒரு மனநிலை இருக்குல்ல, அது மாதிரி தமிழ் மனம் அது அதே மாதிரிதான். ஆனா அதையெல்லாம் பற்றிய ஒரு இது இல்லாம தான் சுஜாதா வந்து இதை நிதர்சனமாக எழுதியிருக்கிறார். இப்படித்தான் நேரும் இந்த மாதிரி இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று இந்த நாவலை எழுதியிருக்கிறார். அந்த வகையிலே நீங்கள் அதை ரொம்ப சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள் சிவா. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த நம்முடைய சாருக்கும் ஸ்ரீபன் சாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க ரமேஷ் பேசு. வணக்கம் திரு சேவா அவர்களே. ஒரு முழு நீள டைம் ஸ்டோரி பார்த்த மாதிரி இருந்தது. நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தது, கரெக்ட் தான். ஆனா சுஜாதா வந்து அவருடைய அந்த முதல்ல சொல்ற மாதிரி அந்த ராலி முக்கு, அது வந்து அந்த யாருமே இல்லாத இடம், அந்த இடத்துல இவன் வந்து ஒரு டீ கடை போட்டுன்னு இருக்கிறான் என்னும் போது, அந்த டிரைவர் வரும்போது நமக்கு அந்த கேரக்டர், அந்த டிரைவரோட இவ பயப்படும் போது அந்த டிரைவரோட கேரக்டர் நம்ம காட்டுறாரு. இவ ஃபர்ஸ்ட் சொல்ற பாரு, அவனை பார்த்தோன்னே பயப்படுறான்னு அவன் டிரைவரோட கேரக்டர் வந்து நம்ம கண் கூட காட்டிடுறாரு நம்ம சுஜாதா. அவன் வந்து ஒரு வைல்டு கேரக்டர் என்னும் போது, அதே மாதிரி அந்த விக்ரமா அந்த சேடு பையன், அவனுடைய கேரக்டர் அந்த வெக்கா போர்ல இருந்து அவன் யாரோ ஒரு பொண்ணு இருக்கும்போது அவன் வந்து ஒரு உமன்லைசர்ன்றத அழகா நம்மளுக்கு அந்த தெளிவா விளக்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வைரம் யாருன்னா காதர் தான். ஏன்னா அவன் பாருங்க அந்த பைப் மேல ஏறி குதிச்சு உள்ள போய் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் பாருங்க, அதுதான் கதையோட ட்விஸ்டே. அவன் தான். அவன் கண்டி காப்பாத்தலன்னா கதை கிடையாது. அந்த காதர் வந்து அந்த காப்பாத்தல வச்சுக்கோங்க, இவன் என்ன இருக்கும், அவனுடைய அந்த பக்கம் பம்பு செட்டு பாடு ஓடினு இருக்கும், இங்க பாட்டு இது நடந்திருக்கும். ஆனால் அது நடக்காத அளவுக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த மனோகரி தான் அது காரணம். மனோகரி ஏதோ கேட்க போய் அவ பார்க்கும்போது சத்தம் வந்து பார்த்து போனா, உண்மையிலே சொன்ன மாதிரி அந்த காதர் என்ற கேரக்டர் வந்து சாவடிக்காம இருந்திருக்கலாமோ என்ற ஒரு பரிதாபம் இது கொண்டு, அதுதான் ஒரு கதையோட இதுவே. ஆனா காதர் உயிரோடு இருந்தா கதையே வேற மாதிரி போயிருக்கும். நம்ம ஆர்டினரி கதையாயிடும். அவன் வந்து உண்மையை சொல்லுவான், அந்த சேடு பையனை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி போயிடும் கதை. அந்த மாதிரி போகக்கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட் கதையா இருக்கணும்ன்றதான் சுஜாதா அந்த அர்த்தத்துல அப்படி அந்த கதையை முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய விஷயங்கள் சொல்றாரு பாருங்க சுஜாதா. அவங்க அப்பா வந்து பையனை, என்னடா சிகரெட் பிடிக்க போயிருந்தியா, டேய் சிகரெட் பிடிக்காதடா கேன்சர் வரும். இது வந்து இந்த காலத்துல உங்களுக்கு புதுமையா இருக்கலாம், ஆனால் எந்த வருஷம் 79ல ஒரு விஷயத்த சொல்றாரு, சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும். அதுதான் ஒரு வாலி சொல்வார், நாம பாடுற பாட்டும் ஆடுற கூட்டும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏன்பா சிகரெட் பிடிக்காத, பிடிச்சா கேன்சர் வரும். இன்னொரு வார்த்தை பாருங்க, அவனை அடின்னு அடிக்கிறாங்க, அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, பிளட் கிளாட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். இதெல்லாம் அவருடைய நாலேஜை தந்து கொடுக்குறாரு. நம்ம சுஜாதாவோட நாலேஜ் எவ்வளவு விஷயங்கள் சுஜாதா தெரிஞ்சிருக்காரு பாருங்க. ஒரு கதை எழுதுவது என்றால் நாம எழுதுறது மாதிரி கிடையாது. நிறைய விஷயங்கள் சிங்கானூரோட முட்டு சந்தில் இருக்கிற அந்த இடத்த சொல்றாரு அவரு, முட்டா இருக்குது. அப்புறம் பாருங்க அந்த அக்கா குருவிகள் பறந்தது, இதெல்லாம் வந்து ஒரு கதாசிரியர் வந்து அதாவது அவருடைய கதாசிரியர் அதாவது சொல்றது கதை என்னது இசையமைப்பாளரோட கவனம் இசையிலே தான் இருக்குமா நம்ம பேசுறது. அது மாதிரி அவர் பஸ்ல டிராவல் பண்ணதெல்லாம் பார்த்து இருந்திருக்கலாம். இதையெல்லாம் கொண்டு வந்து அவர் கதையில ஒரு காவியமா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நான் சொல்ல நினைச்சதெல்லாம் சொல்லிட்டாங்க. நல்ல அருமையான கதை, அதை கொண்டு வந்து முடிச்ச விதமும் அருமையா இருந்தது. சிறப்பாக சொன்னீர்கள். இந்த கதையை வந்து நீங்க தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் வந்து ஒரு கிரைம் கலர்ந்த குடும்பம் கலந்த கிரைமா இருக்கு. நம்மனா முதல்ல வசந்த் இவங்கெல்லாம் வந்தா வேற மாதிரி வருவாங்க, இந்த மாதிரி இல்லாம ஒரு குடும்பம் மூலமா கொண்டு போயிருந்தது. அது இல்லாம பெரியசாமி மாதிரி ஆட்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. என்ன அழகான ஒரு மனைவி இருந்த போது அதை வைத்து இந்த மாதிரி பண்ணாம இந்த மாதிரி ஒரு கையாளாகத்தனமா இருக்கானே, அந்த மாதிரி ஆளை எங்கிருந்தோ ஒரு சின்ன பையன் அவரோட ஒய்ஃபை பார்த்து ஆசைப்படுறான். ஆனா அந்த மாதிரி ஒரு தேவதையை வந்து இவனுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கும் போது அதை அனுபவிக்க முடியாம இந்த மாதிரி இருக்கானே, அந்த பெரியசாமி என்ற கேரக்டர் இருக்குது என்ற மாதிரி பெரியசாமி மேல கோபம் தான் வருது. நல்ல அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போன்ற பல நல்ல கதைகளை சொல்ல வேண்டும், கதைகளை நீங்கள் ஆள வேண்டும் என்பதே நன்றி. நல்லா ரொம்ப அழகா சிறப்பா சொன்னாங்க. சேவாவுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டு.
வாழ்த்து. இந்த கதையில காதல் கேரக்டரு அந்த பிள்ளைக்கு விளையாட்டு காமிக்கிறது, சத்தம் வந்து அவன் மேல போறது, நம்ம நண்பர் சொன்னது மாதிரி காதலும் ஒரு வைரம் மாதிரி தான் இருக்க. அந்த கணவருக்கு ஒரு வெட்டு கொடுக்குற கடைசியில அந்த அந்த இவனுக்கு ஒரு அந்த 3 வெட்டு வெட்டுறானே, அதுல ஒரு வெட்டு கணவனுக்கும் ஒரு வெட்டுன்னு சொல்றது நல்லா இருக்கு. இதுல பேர் வைக்கிறதுலயே அவர் சொல்லிடுவாரு, அந்த கேரக்டருடைய ஒரு சேர்ப்பு அவனுக்கு பேரு அப்படி வருது. அப்புறம் இந்த திருத்துறது, குறுக்கு வழி சொல்லிக் கொடுக்கறது, அதுக்கு வரதாச்சாரின்னு பேர் வைக்கிறாரு. ஒவ்வொரு பேர் வைக்கிறதுலயே அவங்களுடைய அவங்க மரபு, அவங்க எப்படி அதை சொல்றாங்க அப்படிலாம் சுஜாதா இதெல்லாம் ஒரு நுணுக்கம் தான். பேர்கள் இல்ல, படிச்சவன் சூதுவாதம் செஞ்சா ஐயோடு போவாங்கிறது மாதிரி இந்த வரதாச்சாரிங்கிற பேர் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி அடுத்தவங்கிட்ட எல்லாம் மூட்டம் போடுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல இது. அதே மாதிரி முடிவு கூட கல்லு, அது பெரிய கல்லா இருந்தா அதுக்கு எக்கச்சக்க வேல்யூ இன்னைக்கு. கேரட் கூட அதை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் அவன் போய் அந்த கிரிக்கெட் பாலை வச்சு அவன் போய் அந்த கேரக்டரை ட்ரேஸ் பண்ணிடுறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அதனால கிடைச்சிடுங்கிற ஒரு நோக்கத்தை யாரும் சொன்னாங்க, அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு. அது கிடைச்சிடுங்கிற ஒரு நோக்கம் கூட அதுல இருக்கிறது மாதிரி இருக்கு. அவருமா ஆனா எனக்கு என்னமோ இந்த வருஷங்கள் எத்தனை 50 வருஷம் ஆனாலும் இதேதான் இப்ப இருக்கு. 40 வருஷம் ஆனாலும் இன்னும் பெரிய மாற்றம் தெரியல. எப்படியாவது மூட்டம் போடுறதா இருக்காங்க எல்லாரும், அப்படிதான் எனக்கு தோணுது. இன்னும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் தெரியல. பூரா எங்கெங்கயோ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. வெவ்வேறு இதுகள்ல ஏமாற்றுவர்கள் வெவ்வேறு இதுகள்ல ஏமாற்றுறாங்க, மூட்டம் போடுறது. அப்புறம் குரல் இல்லாம நிறைய பேர் அது வெளியில வராம போயிடுது. இது மாதிரி நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல உளவியல் சேர்ந்து வர்ற கதை. மீண்டும் பாராட்டுறேன் சேவாவதில. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நல்லது. ஓகே, வாங்க ரிஃபைவா பேசுங்க. சேவை மேடம், சூப்பரா இருந்துச்சு கதை. அவர் கதையில வைரம்னு வைக்கல, வைரங்கள்னு வச்சிருக்கிறாரு, ப்ளூரலே வச்சிருக்கிறாரு. அப்படி பார்த்தா காதல்ங்கிற கேரக்டர், அந்த மகேஸ்வரி, அந்த குழந்தை, அவங்க அம்மா எல்லாருமே வைரங்கள் தான். பொதுவாகவே சுஜாதாவுடைய கதையில விமர்சிக்கக்கூடிய கதையெல்லாம் இருக்காது. அது ஏதோ ஒரு நல்ல செய்தி தான் சொல்லி வச்சிருப்பாரு. கடைசியா ஒரு வைரத்தை எடுத்து அந்த அந்த குழந்தை தண்ணீர்ல போட்டது மீண்டும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. வசந்தி மேடம் சொன்ன மாதிரி சில பேருக்கு வைரங்கள் ராசிகள் பாக்குறாங்க, சில பேருக்கு ராசி அமையாதுமாங்க. அதனால கூட மறுபடியும் அந்த கல்லை எடுத்து யாராவது கொலை கூட்டத்துல போயிடக்கூடாது, இறப்பு வந்துடக்கூடாதுக்காக வேண்டிய அந்த குளத்துக்கு போட்டிருக்கலாம். பேச தெரியாட்டம் கூட அது நல்ல ஒரு மன உறுத்தலையும் ஒரு இதையும் சொல்லியிருக்கு அந்த கதையில. இதுல குறிப்பா ஒரு ஒரு ஆடான் வேல்யூ என்ன சொல்றாருன்னா, அதை எப்படி கேரட்டு மார்க்கெட்டுக்கு எப்படி விற்க வராங்கன்னு சொன்னா, ஒரு 4C, அது ஃபார்முலாவே 4C. முதல் C அதாவது கிளாரிட்டி, கலர், கட்டிங் அண்ட் கேரட். இந்த 4 Cயை வச்சுதான் மார்க்கெட்ல டைமண்ட்ஸ் வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். டைமண்டுடைய வேல்யூவே தெரியும், ரொம்ப பெரிய ஸ்டோன், அது கிடைக்கவே செய்யாது. அது கிட்டத்தட்ட எத்தனையோ அடி தோண்டி மலைக்கு இல்லை பூமிக்கு அடியில தான் 100 மீட்டருக்கு கீழே தான் அது கிடைக்குங்கிறாங்க. சில பேர் நிலக்கரியிலிருந்து இந்த ஸ்டோன்ஸ் எடுக்கிறாங்க, டைமண்ட்ஸ். அருமையான கதை. வைரம்னு சொல்லாம வைரங்கள் வச்சிருக்காரு. பொருத்தமான வைரங்களுடைய கதையை, கேரக்டரிஸ்ட அப்படியே கொண்டு கண்ணுக்கு முன்னாடி நிறுத்திட்டீங்க. எப்போ போல ஸ்பீடு இருந்தாலும் கதையில உள்வாங்க முடிஞ்சது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சேவா மேடம். தேங்க்யூ ரிஃபைவா. வேற யார் பேசுறது? வேற யாரும் பேசுறீங்களா? சார் நான் பேசுறேன். பட் அவங்க சொன்னது ஊருப்பட்ட கதாபாத்திரங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா சொன்ன மாதிரி இருந்தது. மேபி நான் இது மாதிரி கதையெல்லாம் அவ்வளவா கேட்டது இல்லை, அதனால எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா தெரிஞ்சது. நீங்க ரொம்ப செய்தியை இந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுல இருந்தது நான் ரொம்ப செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நல்லா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நான் ஸ்டாப்பா
அப்படியே பேசு அப்படியே கனமழை பெஞ்சது மாதிரி கட 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 ஃபுல்லா சொல்லி முடிச்சிருக்காங்க. ரொம்ப இது கேரக்டர் இருந்தது. அது ஃபுல்லா ஒரு பின்னல் மாதிரி இருந்திருக்கு. பார்க்கணும் அதை இன்னும். சிறப்பு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். காயத்ரி பேசுறீங்களா? வணக்கம் சார். இல்லைங்க சார், கலந்துக்க முடியல. நான் கலந்துரையாடலாவது கேட்கலான்னு தான் வந்திருக்கேன் சார். நான் யூடியூப்ல பாக்குறேன் சார். பட் தேங்க்யூ சேவா மேம், தேங்க்யூ வெரி மச். எப்பயும் ஆனா எப்படி அவங்க எப்பயுமே சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீரோடை மாதிரி சொல்லுவாங்க, தங்கு தடங்கள் இல்லாம. கதை என்னன்ட்டு நான் பார்த்துட்டு சொல்றேன் சார். தேங்க்யூ சார். சிவகனி பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். சேவா மேம், எக்ஸலன்ட் ஸ்டோரி நரேஷன். ஒவ்வொரு சினாரியோவும் அப்படியே மாலதி மேம் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. கடைசியில தான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது கதை கேட்டது. ரொம்ப நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கதைகளை கேட்க வெயிட்டிங்ல இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சேவா. தேங்க்யூ வெரி மச். வேற யாரும் இருக்கீங்க பேசுறது? கல்யாணி மேடம் ஏதாச்சும் பேசுறீங்களா? சேவாக்கு வாழ்த்துக்கள். கதை கேட்டுட்டு நான் சொல்றேன். கலந்துரையாடல் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வசனி மேம்ல இருந்து மாலதி சொன்னது எல்லாமே கேட்டுட்டே இருந்தேன். நான் ஏதோ சஸ்பென்ஸ் வச்சு கடைசியில சோகத்துல கொண்டு முடிச்சுட்டு போல இருக்கு சாரு. வேலம்மாள் சொன்ன பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. அவங்க சொன்னாங்கல்ல, நீங்க எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறதுக்கு ஏன்னா 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த நாவலை ஃபுல்லா அழகா சொன்னது, கோர்வையா சொன்னது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ தேங்க்யூ. கிரேட். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா லக்ஷ்மண் சார் ஒண்ணு இல்லப்பா, ராலி மூக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பெரியசாமி, திலகம் 2 பேர் இருக்காங்க. அவருக்கு மனோகரின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சரியா காது கேட்காது. அது மாதிரி ஒரு பொண்ணு. அது ஒரு கல் எடுத்துட்டு வருது. அந்த கல்லால அந்த குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள், அந்த ஊர்ல நடக்கிற விஷயங்கள், அது எங்கெங்கெல்லாம் போகுது, அங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்றதுதான் அந்த கதை. வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் ஒரு சஸ்பென்ஸ். தேங்க்யூ. இப்ப நீங்க போய் கேட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அதான் சார், அவுட்லைன் போட்டாச்சு. லக்ஷ்மண் சார் பேசுறீங்களா? ஏதாச்சும் வாங்க. மகள் எப்படி சொன்னாங்க, என்ன சொல்றாங்க? அதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு கல்லு கிடைச்சதுன்னா, ஒரு நியாயமா நடக்காத மக்கள் கிட்ட கிடைச்சா அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க எப்படியெல்லாம் அதை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க நாட்டுல அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு அவரு. அதுதான் ஒரு பாடல் ஞாபகம் வருது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பா அது லாகின் பண்ணாங்க, வந்துட்டாங்கன்னு தெரியும். வெளியில வந்துட்டாங்க, லாகின் பண்ணிட்டாங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் கதை முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். அவளை அப்பவே லாகின் பண்ணி எனக்கு நான் ஆரம்பிக்கிற போது, நீங்க ஸ்டார்ட் பண்ற போதே நான் வந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் சூப்பரா சொல்றா. எந்த இதுவும் இல்லாம எல்லா கேரக்டரையும் இது பண்ணி, அதுவும் ஒரு நாள்ல எப்படி இதெல்லாம் படிக்கிறான்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இதை 4 எபிசோட சொல்லி வச்சிருக்காங்க யூடியூப்ல. அது பெரிய போது அது பாட்டுங்க. 1 மணி நேரத்துல சேவா முடிச்சது கிரேட். ஆக்சுவலா 30ஆம் தேதி தான் இன்னும் பேசுறாரு. திடீர்னு பார்த்தா நாளைக்கு பேசுறேன்னா அவர் டைரக்டர் பொண்ணு ஏன் பண்ண முடியாது சார்? இல்ல அப்படி இல்ல, அது ஒரு திறமை வேணும் இல்ல சார். நம்ம இது உள்வாங்கி சொல்லணும் இல்லையா? படிக்கவும் முடியாது. பட் வி ஹேவ் டு அதை சொல்ற போது தப்பு இல்லாம இருக்கணும், தங்கு தடை இல்லாம இருக்கணும். இது எப்படி பண்றான்னு தெரியல. ஆனா நைட்டு ஃபுல்லா தூங்குறது இல்ல, அதான் இதுக்கு மெயின் காரணம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க போலாம். பாய். சரி, அது தனியா பேசிக்கலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உண்மை ஆக்சுவலா எனக்கு இப்போ வைரம் சேவா தான். அதாவது நல்ல பட்ட தீட்டப்பட்ட வைரம் நல்ல ஒவ்வொரு முறையும் நீங்க பட்ட தீட்டிக்கிறீங்க. நீங்க சொல்றது ஒரு பக்கம், கதை சொல்றது அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் கதை சொல்ற மாதிரி இல்ல. 1 மணி நேரம் கதை சொல்றதுன்றது
அதுல ஒரு கேரக்டரும் விடக்கூடாது, அந்த கேரக்டரோட எல்லா விஷயங்களும் விடக்கூடாது. இது ஆசிரியர் சொல்றதுல இருந்து நாம இது ரொம்ப லென்த்தாவும் போகக்கூடாதுன்றது ஒண்ணு இருக்குது. இத்தனை விஷயங்களை நம்ம வந்து உள்ளடக்கி அதை கொண்டு வந்து கரெக்டா அதை எழுதி வச்சிருந்தா கூட சரி. ரெண்டு விஷயம், நான் பேசும்போது எழுதி வச்சிருந்தேன்னா என்னால பேச முடியாது. எழுதி வைக்கிறது அப்படியே டக்கு டக்குன்னு ஓவரால பேசினா கடகடன்னு வாட்ஸ்அப் போயிட்டே இருப்பேன். எழுதி வச்சதை படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க தடுமாறுவேன். அது வந்து நல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு. ஆக்சுவலா அந்த டேலண்ட்ல நீங்க பக்காவா பண்ணிருக்கீங்க. எங்க எழுதுறத படிக்கணும், எங்க படிக்க கூடாது, எந்த விதத்துல கதை சொல்லணும்ன்ற அந்த விஷயத்த கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப அருமையான கதை. மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை திட்டிக் கொள்ளுங்கள், இன்னும் மேன்மேலும் ஒளிருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் மகிழ்ச்சி. நல்ல அதாவது சொல்லுங்க வாங்க. சரி பேச முடியுங்க. நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்க. நீங்க பேசுங்க, முடிச்சிட்டேன். அதாவது இப்ப சமீபத்துல இப்போ 2-3 நாளைக்கு முன்னால சமீபத்துல திருமதி சுஜாதாவுடைய ஒரு பதிவுல இருந்து நான் கேட்டது. சுஜாதா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு நண்பர் வந்துட்டு போறாரு. நீங்க எல்லாம் படிச்சிருக்க கூடும். வந்துட்டு போறாரு. அப்போ போயிட்டாரு. அப்போ அந்த திருமதி கேக்குறாங்க, சுஜாதா கேக்குறாங்க, அவரு உங்க ஃப்ரெண்டு தானே, அவருக்கு தான் நீங்க அட்வைசரா இருக்கீங்கன்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, அவருக்கு அட்வைசரா இல்ல, அவர் கம்பெனிக்கு அட்வைசரா இருக்கிறேன். அப்ப அவர் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சாங்க, நீ என்ன சொல்ல வர சொல்லு. அப்ப அவர் என்னன்னு சொன்னான்னா, அம்மா சொல்றாங்க, எதிர்த்தாப்புல உள்ள வீட்டுல 3 பெட்ரூம் பிளாட் இருக்குது, அதை வந்து நான் வாங்கி உங்க பேருக்கு நான் முடிச்சு தரேன் சார்னு சொல்லி சுஜாதா நண்பர் சொன்னதாக இவங்களுக்கு விளங்கி இருக்குது. அப்ப இவங்க சார் சொல்றாரு, சுஜாதா சார் சொல்றாரு, அவருக்கு அட்வைசரா அந்த கம்பெனிக்கு இருந்து மாசம் மாசம் சம்பளம் தராரு, அது நம்ம ஊதியமா பெறுறோம். இது வந்து நம்ம பேர்ல ஒரு வீடு பிடிச்சு தரேன்னு சொன்னா இன்னும் அட்வைசர் இல்லாம அவருக்கு அடிமையா போகணும். அதனால நீ அடிமையா இருக்க விரும்புறியா அல்லது அட்வைசரா இருக்க விரும்புறியான்னு சொல்லி சுஜாதா வந்து திருமதிட்ட சுஜாதா கேட்டதாக ஒரு தகவல் பார்த்தேன். அப்பவே நேர்மையா இருந்திருக்கிறாரு. மிகச்சிறந்த எழுத்தாளர், நேர்மையானவர். அது ஒரு பதிவு பண்ணுவதுக்காக வேண்டியதான் இப்ப பதிவு பண்றேன். நன்றி சேவா. சார் சொன்ன மாதிரி உங்க அப்பா சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் டைம் எடுத்து படிங்க. ஒரே நாள படிச்சு சொல்றதுனால தான், ஒரு நாள படிச்சா இவ்வளவு விசேஷமா ஒரு கேரக்டர் பேர்லாம் நினைவு வச்சு சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியம். எல்லா கதை சொல்லியோட மிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. சேவா ராத்திரில தூங்கணுமா? அது ராத்திரி எல்லாம் எழுத வருது இல்ல வந்து முடிச்சிருக்கணும். அதெல்லாம் நம்ம தனியா பேசிக்கலாம் மேடம், ரெக்கார்டிங்ல வேணாம். சார் நான் தான் அந்த பயோனிங்களா, எனக்கு என்ன சொல்றதே தெரியல. தேங்க்யூ சார். சோ நைஸ். ஒரு நல்லா பண்ணீங்க. ஆக்சுவலா வந்து ஒரு மணி நேரம் கதைனாலும் அந்த கதையை வந்து அழகா உள்வாங்கி அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி. மேலும் கதை சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த மாசம் ஒரு இது இல்லையா, நிறைய படிக்கிறாங்க, நிறைய கதை சொல்றாங்க, அவங்க பல இடங்களை சொல்றாங்க. இப்ப எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சேவாவை. அது மகிழ்ச்சியாவும் இருக்குது. வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான கதை. மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ.